அதனாலதான் நீங்க தான் பண்ணணும். ரீனம் சார், வணக்கம் சார். ரஞ்சித் சார் வந்துட்டாருமா? சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங், குட் மார்னிங். வெல்கம், குட் வெல்கம். மார்னிங் குட் மார்னிங் சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ வெரி மச். எங்கள் குரூப்புக்கு ஓகேங்க சார், ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே சார், இட்ஸ் ஓகே சார். இன்றைய தலைப்பு HNI ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி ரஞ்சித் சார் அவர்கள் எடுக்க வந்திருக்காங்க. சார் அவங்களை வருக வருக என வரவேற்கிறேன். சார் வந்து CBO1 மதுரையில் 2002 ஏஜென்ட்டாக இருக்காங்க. ஜட்டம் கிளப் மெம்பராக இருக்காங்க. 5 டைம்ஸ் MDRT முடிச்சிருக்காங்க. CLA 2014 எடுத்துரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. சாரை பற்றி சாரோட ப்ரொஃபைல் கேட்கும் போதே 2 லைன் தான் சொன்னாங்க. அவ்வளோ சிம்பிள். ஆனால் சார் வந்து பார்க்கறதுக்கு தான் சிம்பிள் உடைய அவரோட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களோ அதோட எப்படின்றத வந்து நமக்கும் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம் மேடம், வெல்கம். தேங்க்யூ சார். ரஞ்சித் குமார், ஓவர் டு யூ. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த ஈவினிங் டைம்ல எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்க அனைவருக்கும், நண்பர் செல்வத்துக்கும், அக்கா கல்யாணி அக்கா, அவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கத்துக்கிறன்ற ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு உணவு எப்படி நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் மாதிரி நம்மளுடைய கத்துக்கிறதும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ்ல ஒண்ணு. அது என்ன டைம்ல நம்மளுக்கு கிடைக்குதோ அப்ப நம்ம அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் இது பெரிய அளவுல வரணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த HNI அப்படின்ற டாபிக் வரும்போது நான் எப்படி உங்களுக்கு என்னுடைய கஸ்டமர்களை நான் ஹேண்டில் பண்றேன், ப்ராஸ்பெக்டை எப்படி HNI வாடிக்கையாளராக மாத்துறேன் அப்படின்றத பத்தி சொல்றேன். முதல்ல ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எப்படின்னா வள்ளுவர் சொன்னது மாதிரி எந்த செயலையும் நம்ம இறங்கக்கூடாது. அப்படியே இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்து பார்க்க போறது HNIன்றது எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு எல்லாருமே வந்து HNI அப்படின்னாலே பயந்து அதுக்கப்புறம் நம்ம ஏஜென்ட்ஸா இருக்கிற போதே ஆரம்பத்துல யோசிப்போம், சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெருசா போவோம் அப்படின்றது. இந்த HNI பாலிசியில மட்டும்தான் பெரிய பாலிசிகளை வாங்கும் போது நம்மளுக்கு இன்னும் கான்பிடன்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கான்பிடன்ட் லெவல் வர வர நான் இங்க பார்க்கக்கூடிய கஸ்டமருடைய லெவல் வந்து மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரே பாலிசியில ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் 50 பேரை பார்த்து நீங்க 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு, இந்த ஸ்மார்ட் ஒர்க்ன்றது இங்கதான் வந்து மாறும். இப்ப என்னுடைய ப்ரொஃபைல் எப்படி அப்படின்னா, நான் மேக்சிமம் வந்து HNI மட்டும்தான் பாக்குறேன். கொஞ்சம் சின்ன கஸ்டமரும் பாக்குறேன். எப்படின்னா நம்ம இதயத்துல எப்படி ஹார்ட் பீட் ஓடுதா பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த லீடு வந்து ஒரு இடத்துல பெருசா இருக்கும், மிச்ச இடம்லாம் சின்னதா இருக்கும், மறுபடியும் லீடு பெருசாகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய சின்ன வாடிக்கையாளர்களை வச்சு பெரிய வாடிக்கையாளர்களை எப்படி போய் பாக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் HNI பார்க்கணும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எதுக்காண்டி இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தேவையானது இன்கம் தான் சார். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரே பாலிசியில நம்மளால 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி தயாராகிருக்கணும் அப்படின்றதான் மிக மிக முக்கியமான கேள்வி. எல்லா பெரிய கஸ்டமர்கிட்டையும் ஏன் போக மாட்டேன்றோம்னா, நம்ம லேக் ஆஃப் நாலேஜ்னாலேயே போக மாட்டோம். தயக்கமா இருக்கும் நம்மளுக்கு. எதை யாருக்காவது போய் கேட்டோம்னா நம்ம வந்து அவர் ஏதாவது கேட்டார்னா நம்ம யார்கிட்ட கேட்கறது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்கறதா, ABM கேட்கறதா, அல்லது மேனேஜர்கிட்ட கேட்கறதா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன கொஸ்டினுக்கு பதில் சொல்ல தெரியாம திருப்பி நம்ம வந்துருவோம். அவங்க 2 வார்த்தையில சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், பெரிய கிளைண்டா இருக்கலாம். அவர்கிட்ட போனோடனே அவர் ஒரே வார்த்தையில சொல்லுவாரு, சார் நான் வந்து ஏற்கனவே பாலிசி வச்சிருக்கிறேன், ஏற்கனவே பிரைவேட்ல நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்மளால அப்ஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம நம்ம திரும்பி வந்துருவோம். ஏன் அப்படி வர்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேரை போய் பார்த்து பேசி பழகாம இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான். நம்ம போய் பார்க்கறதெல்லாம் நம்ம லெவலுக்கே உள்ள போய் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பாலிசி, ஒரு 25 லட்ச ரூபாய் பாலிசி, ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசி அப்படின்னா நம்மளா பேசிடுவோம்.
ஆனா இதே இது ஒரு 2 கோடி பாலிசி, ஒரு 5 கோடி பாலிசி, ஒரு 50 கோடி பாலிசி, ஒரு 100 crore பாலிசி, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? அதுக்கு பேரு தான் இந்த HNI ஹேண்டில் பாலிசின்னு அர்த்தம். இந்த HNIன்றது சாதாரணமா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த HNI பாலிசி மினிமம் 3 monthsல இருந்து 1 year வரையும் டைம் எடுத்துக்கிறோம். எந்த கஸ்டமரும் வாங்க சார் பாலிசி எடுத்துட்டு போங்கன்னு இதுவரையும் சரித்திரத்துல சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க சின்ன சின்ன பாலிசிகளுக்கு மட்டும்தான் பேசுவாங்க. நீங்க பெரிய கஸ்டமரை போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவர் என்ன மாதிரி கோடீஸ்வரர்னே நம்ம முதல்ல அதை வகைப்படுத்தணும். அப்படி எப்படின்றத நான் சொல்றேன் அழகா. எப்படின்னா, நம்ம கிளையண்ட்டை 3 வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு செல்ஃப் ஆண்டர்பிரனர் சொல்லுவாங்க. இப்பதான் தொழில் முனைவரா இருப்பாரு. அவரே டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. ரெண்டாவது ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னா, அவர் எப்படின்னா ஏற்கனவே ஒரு பிசினஸ் அவங்க வீட்டுல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீடுன்னா அவங்க கூட்டு குடும்பமா ஒரு தொழில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொழில் பண்றவங்ககிட்ட ஒரு பிசினஸ் எப்படி கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சிஇஓயா இருப்பாரு. அவர் தான் அதிகமான சேலரி வாங்குவாரு. இவர்கிட்ட நம்ம எப்படி பண்ணலாம்? சோ இந்த மாதிரி கேட்டகரியா நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களையும் பிரிக்கணும். ஒரு கேட்டகரியை பிரிக்க தெரிஞ்சிட்டாலே நம்ம அடுத்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த இண்டிவிஜுவலா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசணும்? அப்ப நம்ம பேசுற வார்த்தை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு பிரசன்டேஷன் நம்ம பாலிசி பத்தின டீட்டெயிலோ அல்லது நம்ம எல்ஐசி பத்தின டீட்டெயிலோ அந்த மாதிரி இல்லாம பொதுவா அவரை அணுகிறது மாதிரி நம்ம போய் பேசணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பட்டாசு தொழிற்சாலைக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் தொழிலை பத்தினதும் அவர் அந்த தொழில ஜெயிச்சு வந்ததை பத்தியும் கொஞ்ச நேரமாவது நம்ம முதல்ல காது கொடுத்து கேட்கணும். நான் போனேன்னே, சார் நான் எல்ஐசில இருந்து வர்றேன், நான் இந்த இசட்எம் கிளப் மெம்பரு, எம்டிஆர்டி ஆயிருக்கேன், நான் இத்தனை டைம் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்காம அவர்கிட்ட இருந்து, சார் இந்த தொழிலுக்கு எப்படி சார் வந்தீங்க, இவ்வளவு பேர் போட்டி இருக்கிறாங்க, ஆனா நீங்க தனிச்சு நல்லா ஜெயிச்சு நிக்கிறீங்களே, இது எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க, உங்க வீட்டுல இப்படி உங்களுக்கு எப்படி சார் சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட கேட்கணும். நீங்க கொடுக்குற பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமம் 7 minutes தான் இருக்கணும் உங்களுடைய பிரசன்டேஷன். மேக்சிமம் 20 minutes தாண்டி போயிடக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கே போர் அடிச்சிடும். நீங்க பாருங்களேன், காலையில இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொன்றும். நம்மளால அதை பூரா நம்ம 2000 கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கோம், நம்ம அதை பூரா பார்க்க முடியுதா? அதே மாதிரிதான் HNI கஸ்டமருக்கு மிக முக்கியமானது டைம் தான். அந்த டைம் அவருக்கு முன்னாடி நம்மளே கொடுத்துடணும். நான் சார் எனக்கு 7 இருந்து 20 நிமிஷத்துல தான் சார் உங்களை நான் பாக்குறதுக்கே நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த 7 நிமிஷம் மட்டும்தான் பிரசன்டேஷனே இருக்கணும். அது என்ன மாதிரி பிரசன்டேஷன்றது அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதிகமா போக போக நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு, சார் நான் சொல்றேன் சார், நான் கேட்டுட்டு சொல்றேன் சார், நான் மிஸ்ஸஸ்ட கேட்கிறேன் சார், இது எங்களுடைய ஃபேமிலியில கேட்டு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவாய்ட் பண்றது பண்ணி பார்ப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ப்ரிப்பேர் ஆயிரணும். அப்ப ப்ரிப்பேர் ஆகுறது எப்படி அப்படின்னா, முதல்ல நான் சொன்னது மாதிரி கஸ்டமருடைய பேஸை தெரிஞ்சுக்கணும். கஸ்டமருடைய பேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அவரை பத்தின டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவர் செய்யற பிசினஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன கொடுக்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப இவரெல்லாம் இப்ப அவர் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாருன்றத நம்ம முன்கூட்டியே தயாராகணும். என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, நானே சொல்லிடுறேன் எல்லா கொஸ்டினுக்கும். ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு ஃப்ளோ வரல இன்னும். எப்படி சொல்றதுன்னா, நான் இதுவரை ஜூம்ல அட்டன் பண்ணி பேசினது இல்லை. நான் டைரக்டா முகம் பார்த்து பேசி பழகிட்டேன்னா அதனால என்னால கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதல்ல அவங்கள கேட்க வைக்கணும். முதல்ல நம்ம உட்கார்ந்தோடனே அவங்கள இன்ட்ரோடக்ஷன் அவங்கள பேச விட்டுட்டு நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார் எல்ஐசி பாலிசியில போட்டா நம்மளுக்கு வேஸ்டே சார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுமே ஒத்து வரல. இதே இது நீங்க யூலிப்ல ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல எல்லாம் எனக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்கு, டிவிடெண்ட்ல என்ன ரிட்டர்ன் கிடைக்குது, நீங்க ஏன் எல்ஐசியில போட சொல்றீங்க, இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அல்லது எனக்கு ஏற்கனவே ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர் என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவர் கூடயே வர்றாரு, அவர் தான் எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 20 பாலிசிஸ் வச்சிருக்கேன் சார்,
இந்த 20 பாலிசியில நீங்க வந்து இப்ப புதுசா என்ன சார் சொல்ல போறீங்க இப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பேரு. இதை நம்ம எப்படி தயார் செய்து அவங்களுக்கு நம்ம சரியா பதில் சொன்னா மட்டும்தான் நம்மள வந்து 2 நிமிஷத்துக்கு அவங்க காது கொடுத்து கேட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால பேச முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சார் என்கிட்ட வந்து 20 பாலிசிஸ் வச்சிருக்கேன், அவர் மறுபடியும் வந்து பாலிசி வேணுமான்னு கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல சார் 20 பாலிசி எடுத்திருக்கீங்க, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், எல்ஐசியை நம்பி நீங்க இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க. அப்ப இந்த பாலிசி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அவர் சர்வீஸ் எப்படி கொடுத்திருக்காரு, அல்லது அவர் இருக்கிறாரா இல்ல என்ன பண்றாரு அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல அந்த 20 பாலிசியோட நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு அவருக்கு ஒன்று கொடுக்கணும். ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இப்ப நான்லாம் ஒரு நோட் புக்ல மட்டும்தான் மெயின்டைன் பண்றேன். இதுதான் என்னுடைய, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் லைட்டா காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலிக்கு ஒரு நோட்டை போட்டு அதுல வந்து ஒரு காலம் மாதிரி வகுத்து இதுல என்னென்ன யாராருக்கு எப்ப எல்லாம் கொடுக்கலாம், எப்ப பாலிசி தொடங்குச்சு, எப்ப வந்து சம்மசூடு, எப்ப மணி பேக்கு, அது மோடு என்ன மோடுல பே பண்ணிட்டு வராரு, இது எல்லாமே வந்து அவருக்கு கொடுத்துட்டு ஐடி ஃபைல் வந்து அவருக்கு ரெகுலரா எடுத்து கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்க்கணும். ஏன்னா அப்ப ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்களேன், HNI கஸ்டமர் எல்லாமே 3 மாசத்துல இருந்து 1 இயர் வரையும் நம்மள இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஸ்டெமினா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட நோக்கி நீங்க முன்னேறணும். அப்படி முன்னேற பட்சத்துல மட்டும்தான் நம்மளால அதை ஜெயிக்க முடியும். இப்ப கஸ்டமர்கிட்ட நீங்க நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்க வந்து கேக்குறீங்க, சார் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து நாமினி சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க சார் இந்த பாலிசியில, இப்போ வந்து நீங்க மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த இந்த 2 பாலிசி, ரெண்டாவது இந்த பாலிசி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சார், சோ இந்த பாலிசி குவார்டர்லி மோடுல இருக்கு சார், இதை இயர்லி மோடுக்கு கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சார் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அதே மாதிரி சின்ன டிப்ஸ் கொடுக்கணும். சார் நீங்க குவார்டர்லி மோடுல நிறைய பாலிசி வச்சிருக்கீங்க, இயர்லி மோடுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு. சார் ஏற்கனவே 6% தான் எல்ஐசி ரிட்டர்ன் கொடுக்குது, நீங்க மறுபடியும் எப்படி சார் இயர்லி மோடுல போட்டுட்டா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது, சார் இயர்லி மோடுல போட்டீங்கன்னா இயர்லி ரிபேட் ஒண்ணு கொடுப்பாங்க, அதை விட முக்கியமா ஆர்டி ஒண்ணு போட்டுக்கோங்க சார். என்ன சொல்லணும்னா ஆர்டி ஒண்ணு போட்டுக்கோங்க. ஆர்டி போட்டுட்டீங்கன்னா மாசம் மாசம் நீங்க ஆர்டில எல்ஐசிக்கு செலுத்துறதுக்கு பதில, இப்ப உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் இயர்லி பிரீமியம் கட்டுறாரு, அப்ப அவரை வந்து நீங்க மாசம் 8000 ரூபாய் ஆர்டி போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஆர்டி போடும்போது அவருக்கு என்ன கிடைக்கும்னா 12 மாசத்துக்கு ஒரு ஆர்டி போட்டாருன்னா அவருக்கு 12/96,000 ரூபாய் வந்து அவருடைய ஓன் மணி செலுத்தி இருப்பாரு. பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஆர்டிக்கு ஒரு 4,000 ரூபாய்ல இருந்து 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் வந்துடும். இயர்லி போடும்போது 1.5% வந்து அவருக்கு வந்து கம்மியா நம்மளுக்கு வந்து பிரீமியம் கட்டுவாரு. அப்ப ஏற்கனவே அங்க ஒரு 6% எல்ஐசிலேயே கொடுக்குது, ஆர்டில இருந்து ஒரு 5% கொடுக்குது, 11%, எல்ஐசி ஒரு 1.5%, அப்ப எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 12% கிடைக்கும். இந்த 12% தான் மியூச்சுவல் ஃபண்ட்லயே கிடைக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் காது கொடுத்து கொஞ்சமாவது கேட்பாரு. எல்ஐசி பாலிசியை வச்சு நம்மள, அப்பதான் இந்த பணம் தான் பணம் பண்ணுன்ற ஒரு வார்த்தையே தரும், மற்ற எதுவுமே தராது. ஏன்னா நம்ம கேஷை டெபாசிட் பண்ணிருப்பீங்க, அந்த கேஷ் வந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ஒரு கேஷ ஒரு இடத்துல வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்கிறது வட்டியா கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது பணம் மட்டும்தான், நம்ம வேலை செய்யாம கிடைக்கக்கூடிய பணம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 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 தொழிலதிபரே வச்சுக்கோங்களேன், இப்ப HNI பாக்குறீங்க, அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா 1 கோடி ரூபாய் வந்து ஒரு டெபாசிட் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அவர் என்னென்ன செய்யணும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து அவருடைய டைம், உடல் உழைப்பு, 2வது டைம், 3வது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 1 crore, அது போக அவருடைய நாலேஜ், அது போக அவருடைய உழைப்பு, இது அத்தனையும் போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 20%, 15% கிடைக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நான் 15% எனக்கு கிடைக்குது, எல்ஐசியில போட்டா வெறும் 6% தான் கிடைக்குது, ஏன் தொழில போட்டா எனக்கு 20% கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்ப நம்ம அவருக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, சார் நீங்க வந்து உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்குறீங்க, உங்க மணியை கொடுத்துருக்கீங்க,
உங்களுடைய டைமை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க, இத்தனையும் கொடுத்து 20% வாங்கியிருக்கீங்க. ஆனா எல்ஐசியில கொடுக்கும்போது எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் உங்க மணியை இந்த பக்கம் இருந்து தூக்கி இந்த பக்கம் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கல, உங்களுடைய உழைப்பை கொடுக்கல, உங்களுடைய நாலேஜை கொடுக்கல, எதையுமே கொடுக்காம எல்ஐசியும் 12% உங்களுக்கு கொடுக்குது சார். இப்படி சொல்ற பட்சத்துல மட்டும்தான் நம்மளால HNI கஸ்டமர்கிட்ட கிட்ட போக முடியும். அப்ப கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, இப்ப வந்து கிட்ட போயிட்டோம், ஒரு கஸ்டமரை பார்த்துட்டோம், பார்த்து மெதுவா உள்ள நுழைஞ்சிருக்கோம், அவர் இப்ப நம்மகிட்ட காது கொடுத்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் அப்பையும் நீங்க எல்ஐசியை பத்தியோ எல்ஐசி பாலிசி பத்தியோ நீங்க பேசக்கூடாது. எப்பயுமே கான்செப்ட் தான் பேசணும். கான்செப்ட் எப்படி பேசுறது அப்படின்னா, கான்செப்ட்னா எல்லாரும் ஒண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு SBI லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணுதான், எல்ஐசி ஒண்ணுதான், டாடா ஏஐஜி ஒண்ணுதான். இவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் தான் பேசுவாங்க ஒழிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேசவே மாட்டாங்க. ஏன் நம்ம இன்சூரன்ஸ் பேசணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சார், ஜெயிச்சிடலாம், எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, எல்ஐசிலேயே வந்து ஒரு டெபாசிட் பண்ணிட்டா அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் எல்ஐசில டேர்ம் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அவங்களே கேட்பாங்க, ஏன் சார் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாமே, நான் ஏன் சார் உங்ககிட்ட வந்து இவ்வளவு பிரீமியம் கொடுத்து நான் இத்தனை கோடி பாலிசி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்ப ஒவ்வொரு பாலிசி ஹோல்டரும் நம்மளை வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்றத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யூடியூப்ல அல்லது எங்களை மாதிரி உள்ளவங்ககிட்ட நீங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து அவங்கள போய் அடைய முடியும். இல்லைன்னா போனோடனே வந்துருவோம், 2 கஸ்டமரை பார்ப்போம், திருப்பி வந்துருவோம், இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருவோம். ஸோ நம்ம வந்து பெரிய கஸ்டமரை பார்க்கும்போது ஃபுல் நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறோம். ஒரே நாள்ல எதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 months to 1 year இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகிட்டே இருக்கணும். ஆனா முதல்ல ப்ராஸ்பெக்டை கண்டுபிடிக்கணும். ப்ராஸ்பெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல்ல அது ரொம்ப மிக முக்கியமான இதுதான். ஏன்னா நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, யாரு ப்ராஸ்பெக்ட்னே தெரியாம இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே வச்சிருப்பீங்க, ஒரு 500 கஸ்டமர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வச்சிருக்கிறேன், ஒரு 500 கஸ்டமர் வச்சிருக்கேன். இந்த 500 கஸ்டமரும் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 6 லட்சம், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 2 கோடி இன்கம் வச்சிருக்கிறார். நான் சொல்றது ஒயிட்ல. மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 லட்சத்தை தாண்டவே இல்லை. அவங்களுடைய இன்கம் வந்து எவ்வளவுன்னா 5 to 10 lakhs. ஆடிட்டர்கிட்ட போனா அதே தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லவே மாட்டாரு, இதுக்கு மேல போயிடாதீங்க, அந்த கிணத்துல தவிராதீங்க சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான் இது, இதுக்கு மேல போகாதீங்க அப்படின்றோம். அப்ப என்ன பண்றதுன்னா, அந்த 5 to 10 அவங்களே, இப்ப உதாரணத்துக்கு என் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு, இப்ப நோட்டை காமிச்சேன் பாருங்களேன், அவருடைய இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய் சார். ஆனா அவருக்கு நான் பாலிசி எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரே பாலிசியில 1,11,11,11,000 கொடுத்துருக்கேன். ஒரு சம்மசூர் 4140. அதுக்கு பிரீமியம் மட்டும் 5.5 லட்சம் ரூபாய். அவருடைய பாலிசிக்கு அவருக்கு எவ்வளவு இன்கம்னா 6 லட்சம் ரூபாய் தான் இன்கம் சார். பிரீமியமே 6 லட்சம் ஒரு பாலிசிக்கு சார். அவர் 40 பாலிசி வச்சிருக்கிறார் சார். 40 பாலிசிய இந்த பாருங்களேன், அவர் 40 பாலிசி ஒரே நோட்டு தான். இங்க பாருங்களேன், இந்த 40 பாலிசியும் ஒருத்தருக்கு தான். இது ஒரே ஒருத்தருக்கு இந்த 40 பாலிசி. அடுத்த பேஜும் போகும் உங்களுக்கு. எப்படின்னா, நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் அந்த இதெல்லாம். இவரை எப்படி நம்ம 6 லட்சம் ரூபாய் இன்கம் தான், ஆனா இவரை ஹை நெட்வொர்க் இன்கமா எப்படி மாத்துறது அப்படின்னா, இந்த ஒரு 10 years 15 years நம்ம டேர்ம் எடுத்துக்கிறோம். அந்த டேர்ம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்களுடைய இன்கம் எப்படி ஃப்ளோ இருக்கு, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் சார். எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இவங்க 6 லட்சம் ரூபாய் தான் அவங்க ஒரிஜினலா இன்கம் வச்சிருப்பாங்க. மிச்சம் எல்லாமே வந்து பிளாக்ல கொஞ்சம் இருக்கும். பிளாக் மீன்ஸ் வந்து எப்படின்னா, இது ஓப்பனா சொல்றேன், எப்படின்னா அவங்களுடைய தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழில சிலது பில் போட்டு வாங்குவாங்க, பில் இல்லாம வாங்குவாங்க. சின்ன ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறாங்க, பெயிண்டிங் பிரஷ் வச்சிருப்பாங்க, ஒன்றும் பெருசா இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, அவங்கள வந்து அவங்களுடைய அப்பாவோட இன்கம் எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்பா மோர் தென் 75, அம்மாவோட இன்கம் அவங்க 60-65 ஆயிடுச்சு. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆகும், எல்ஐசிக்குள்ள வரமாட்டாங்க. வந்தால் என்ன பண்ண முடியும், டெபாசிட் மட்டும்தான் வாங்க முடியும். டெபாசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் எல்ஐசிக்கு எடுத்துட்டு போகணும்.
அப்ப எல்ஐசிக்கு எடுத்துட்டு போய் இவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப பாலிசி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இன்கம் 4 பேரா ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கெல்லாம் ஆர்டி எல்லாத்தையும் போட வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இப்ப ஆடிட்டர் என்கிட்ட கேட்கிறாரு, ஏன் சார் வருஷம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க, அதுக்கு கணக்கு எழுத எனக்கு இதா இருக்கு, இனி ஏதாவது கவனிங்கன்றாரு. இப்ப புரியுதா? அப்ப எனக்கு என்னன்னா, அவருக்கு வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மட்டும் 2,40,000 ஒரு மாசத்துக்கு. சார் நான் சொல்றது, நான் வருஷத்துக்கு சொல்லல, ஒரு மாசம் 2,40,000 பிரீமியம் கட்டுறாங்க. அப்ப 6 லட்சமா, ஹஸ்பண்டுக்கு 6 லட்சமா, ஒய்ஃபுக்கு 6 லட்சம் இன்கம், அம்மாவுக்கு 6 லட்சம், அப்பாவுக்கு 6 லட்சம். இந்த வருஷத்தோட பையனுக்கு 18 வயசு ஆகுது. இப்பே எல்லா பிளானும் பண்ணிட்டேன். அந்த 18 வயசுல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க மெதுவா உள்ள போறதுக்கு பழகணும். அப்ப உள்ள போறதுக்கு என்னன்னா சில விஷயங்கள் தான், நுணுக்கங்கள் தான். அவங்களோட ஃபேமிலி மெம்பரா மாறணும். ஃபேமிலி மெம்பர் ஹெச்என்ஐக்கு மட்டும்தான் சார் நான் சொல்றேன். நீங்க எல்லா கஸ்டமருக்கும் மாறினாலும் கஷ்டம் தான், அது இருக்கணும் அந்தது. ஆனா எல்லா கஸ்டமருக்கும் ஹெச்என்ஐன்றது மட்டும் நம்ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்க அட்வைஸை கேட்டுதான் அவர் பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுப்பார். இப்ப உதாரணத்துக்கு என்னைய நம்பி ஒரு மாசம் 2,40,000 கட்டுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு இன்கம் டாக்ஸ்ல ஒரு பொறி வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆடிட்டரை முன்கூட்டியே கன்சல்ட் பண்ணி, சார் என்னென்ன வழியில எல்லாம் உங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்றத கேட்டுக்கறணும். அப்ப நீங்க ஒரு ஐடி ஃபைல் வாங்குனீங்கன்னா, ஐடி ஃபைல்ல நீங்க டோட்டலா மேல பாக்குறீங்க பாருங்களேன், இந்த வருஷத்துக்கான இன்கம்னு, அது இல்ல அவங்களோட இன்கம். அவர் பேலன்ஸ் ஷீட்ல வச்சிருக்கிறாரு ஒரு கேஷ் ஃப்ளோ, எவ்வளவு கோல்டு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு இன்கம் வச்சிருக்கிறாருன்னு அவர்கிட்ட ஆடிட்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அழகா ஒதுக்கி சொல்லிடுவாரு. சார் இவருக்கு இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அவர்கிட்டே போய் பேசணும். அந்த சொல்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி ஆயிரும். ஃபைல வாங்கணும்னே டோட்டல் பார்த்தோன்னே 6 லட்சம். நம்ம எல்ஐசி எப்படி எடுக்கும் அப்படின்னா, மேல இருக்கிற 6 லட்சத்தை எடுத்து 3 வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி மொத்தமா கூட்டி டோட்டலா 6 லட்சம் சொல்லிரும். அது இல்ல, ஆனா அவருக்கு இன்கம் இருக்கிறத அது எல்ஐசி எடுத்துக்கிறோம். எப்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு இந்த இது கொடுக்குறீங்க இல்லையா, எஸ்பிஎம் இருந்து வாங்கி நீங்க வந்து கொடுக்கும்போது, அவங்க எழுதுவாங்க. எம்எம் எழுதும் போது, எம்ஹெச்ஆர் எழுதும் போது அந்த இன்கம் கணக்குல எடுத்துக்கிடுவாங்க. அங்க மேல உள்ளவங்க எடுத்துக்கிடுவாங்க, கீழே இருக்கிற அண்டர்ரைட்டர் மட்டும்தான் யோசிப்பாங்க அந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் வர்றத. அப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் பத்தி பேசுறதுக்கோ அல்லது நம்மளுடைய திட்டங்களோ அல்லது நம்மளுடைய ரிட்டர்னோ யாரும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இப்போ 1 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல பட்டியல் போட்டு சொல்லிடணும். சார் ஒண்ணு வந்து நம்ம நாட்டுல வந்து பேட் எக்கானமி, எப்பயுமே ஒரு ஆட்சி மாறுதா அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வருதா, இந்த ஒரு வார் வருதா, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் குறைஞ்சிரும், நம்மளுடைய எக்கானமியும் குறைஞ்சிரும், ஃபியூல் கூடிரும். இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எப்பப்ப தெளிவுபடுத்தணும்? நம்ம எப்பயாவது போறோமா, சார் ஒரு ஸ்டாண்டர்டான நான் பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவர்கிட்ட, சார் நீங்க இருக்கிறது கரெக்ட் தான், ஆனா இத 4ல் 1 பங்கு எடுத்து என்ன சொல்லணும், 4ல் 1 பங்கு எடுத்து ஒரு இன்னொரு இடத்துல சேமிச்சு வைக்கணும் சார். நீங்க உதாரணத்துக்கு 20% எடுக்கிறீங்க சார், ரிட்டர்ன் 20% இருக்கு. அப்ப 20%ல எனக்கு 5% எடுங்க சார், எடுத்து அதை எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். ஏன் எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க? ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம்ல, ஸ்டாக்ல போடலாம்ல, கோல்டுல போடலாம்ல, பாண்ட்ஸ்ல போடலாம்ல, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ரியல் எஸ்டேட்ல போடுவாங்க. போடுங்க சார், வேணானே சொல்லல. மிச்சம் உள்ள 3% திருப்பி போடுங்க. கொஞ்சம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இந்த பக்கம் நான் சொன்னேன் பாருங்களேன், ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எக்கனாமி மாறும்போது மாறும் சார். அப்ப எல்ஐசி மாறாதா சார்? மாறாதுங்க சார். ஏன் மாறாது அப்படின்னா, நாங்க வந்து அதிகமான வட்டியே கொடுக்கல சார். எப்படி சொல்லிடணும், நம்மளே சரண்டர் ஆயிரணும். நாங்க அதிகமான வட்டி கொடுக்கல, 5%ல இருந்து 6%க்கு மேல தரமாட்டோம் சார். என்ன சொன்னாலும் நீங்க அடிச்சு கேட்டாலும் நாங்க அவ்வளவுதான் சார் தருவோம். 8%, 12%, 15% கொடுக்க மாட்டோம். ஆனா அதை ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு சார். 6% தான், அதை பேங்க்ல ஒரு எஃப்டி போடுங்க, எஃப்டி போட்டு கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வாங்க, உங்களுக்கு 12%. இது வந்து நம்ம பண்றதுதான் சார், எல்ஐசி தராது. அப்ப
12% நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் உள்ள இந்த பாண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் எப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும் சார். அவர் சொல்லுவாரு, சார் நான் ஒரு சொத்து வாங்குறேன் சார் அப்படின்னுவாரு. சொத்து வாங்குறாரு. இப்ப சொத்து வாங்கிட்டாரு, ஒரு வீடு வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாங்குற வீடு தான் அவருடைய லக்ஸுரி வீடா இருக்கணும், மிச்சம் எல்லாமே வந்து அவருடைய சொத்தா மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார் வச்சிருப்பாரு, செகண்ட் வாங்கும்போது லக்ஸுரி காரா தான் மாறும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வச்சிருப்பாரு, செகண்ட் வீடு வாங்கும் போது அது லக்ஸுரியா தான் மாறும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல தான் வாங்குவாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்கும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இப்ப சொத்து இருக்கு, ஒரு 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஏஜ் மாறிடும் சார். அந்த ஏஜ் மாறிட்டா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஜாஸ்தி சார், அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸஸ் ஜாஸ்தி சார். இதெல்லாம் வந்து அவருக்கு மெதுவா புரிய வைக்கணும். அப்ப புதுசா இருக்கும்போது அதுக்கு இன்கம் கூட கிடைக்கும் சார். உதாரணத்துக்கு ரெண்டா, இப்ப ஒரு வணிக வளாகம் கட்டியிருப்பாரு, ஒரு கடைகளா ஒரு 10 கடைகள் கட்டியிருப்பாரு. புதுசா இருக்கும்போது அட்வான்ஸ் எல்லாம் நிறைய வாங்குவாரு, நிறைய கொடுப்பாரு. இதே வருஷம் ஆக ஆக என்ன ஆகும்னா மெயின்டெனன்ஸ் ஆகும். மெயின்டெனன்ஸ் ஆகும்போது அவருக்கு சில மாசங்கள் வந்து வாடகைக்கே விட முடியாம கூட இருக்கலாம். ஆனா வாடகைக்கு விட முடியாத நேரத்துல அவர் என்ன பண்ண முடியும், அதுல இருந்து இவர் தான் கையில இருந்து போட்டு அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் செலவு பண்ணணும். இதெல்லாம் உங்க ஊர்லயே ஒருத்தர் இருப்பாரு, இதே மாதிரி 10 வீடு வாடகைக்கு வச்சிருப்பாரு. அவரு என்ன கஷ்டப்படுறாருன்றத அவருக்கு கொஞ்சம் சொல்லணும். அவருக்கு நம்மளா சொல்லக்கூடாது, சார் இது வச்சா கஷ்டம் சார்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாரு, 10 வீடு வாடகைக்கு வச்சுட்டு இன்னைக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தரும் வீடை காலி பண்ண மாட்டேன்ற, போகும்போது இதை பண்ணிட்டான் அப்படின்றத, அந்த ப்ராப்பர்ட்டில என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கோ அதை கொஞ்சம் மெதுவா எடுத்து சொல்லணும். எடுத்த உடனே சொல்லிடவும் கூடாது. சார் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா சார் இப்ப எல்ஐசி பாலிசிக்கும் ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னா, எல்ஐசி பாலிசின்றது லிக்விடிட்டி கேஷ் சார். எப்படி சொல்லணும்னா எல்ஐசி பாலிசி லிக்விடிட்டி கேஷ். கேஷ் இஸ் தான் சார் கிங் அப்படின்னு சொல்லணும். கேஷ் தான் சார் ஒரு மனுஷனுக்கு அரசாம். ஏன்னா எவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்டடங்கள் வச்சிருந்தாலும் அதை நம்ம தேவைக்கு யாராவது விற்பாங்களா சார்? விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு விட்டு கொடுத்துட்டு போவாங்க. எப்படின்னா, ஏன் நான் ஒரு வீடு வச்சிருக்கேன்னா அந்த வீடை நான் வித்து நான் அனுபவிக்க போறதோ கிடையாது. என்னுடைய வீடை என் குழந்தைகளுக்கு கிஃப்டா தான் கொடுத்துட்டு போவேன். இதுதான் இந்தியனுடைய கல்ச்சர். அப்ப இவர் எவ்வளவு பெரிய அசட் வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு லிக்விடிட்டி கேஷ் கிடையாது. அப்ப லிக்விடிட்டி கேஷ் எப்ப வேணும் அப்படின்னா எல்ஐசி பாலிசி மாதிரி எடுக்கிற பாலிசி மட்டும்தான் லிக்விடிட்டி கேஷா இருக்கும். ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் லிக்விடிட்டி கேஷ் தானே சார், நினைச்ச நேரம் எடுத்துக்கலாமே? ஆமாங்க சார், நினைச்ச நேரம் எடுத்துருவீங்க. எப்ப மார்க்கெட் எப்ப கூடுதோ அப்ப எடுத்துருவீங்க. சில நேரங்கள்ல மார்க்கெட் குறைய போகுதுன்னு நினைச்சாலும் எடுத்துருவீங்க. அப்போ உங்களுடைய ஆம்பிஷன் வந்து, உங்களுடைய பேஷன் வந்து அது நடைமுறையில வருமா? வராது. எப்படி வராது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் மாசம் 1 லட்சம் ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கிட்டு வர்றாரு. அவரு அதுக்கு 25% வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. ஒரு 3 வருஷத்துல அவருடைய அமௌண்ட் வந்து 36 லட்சத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களா யோசிச்சு பாருங்களேன். 50 லட்சம் வந்துருச்சு, போதும்டா, முதல்ல இதை எடுத்து இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு சென்னையில ஒரு பிளாட் வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. யாராவது 50 லட்சம் ரூபாய் இன்னும் 100 கோடி ஆகட்டும், நான் வச்சிருந்து நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா எல்ஐசி பாலிசியில ஒரு பாலிசி எடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒரு டெபாசிட் பண்ணியிருக்காரு ஒரு பென்ஷன் பாலிசியில, அவருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா என்ன டைம்ல அவர் டெஃபர்ட் போட்டிருக்காரோ அந்த டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். அவரு பொண்ணுக்கு கல்யாணமா அதுக்கு மட்டும்தான் நம்ம அதை எடுக்க முடியும். அல்லது பையனுக்கு அப்ராடுக்கு போறேன்னு நினைக்கிறாரா, அப்பதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். அப்ப தேவை எதுவோ அதுக்கு எடுக்கிறது மட்டும்தான் சார் எல்ஐசி. இப்படிதான் சொல்லணும். தேவை எதுவோ அதுக்கு எடுக்கிறது மட்டும்தான் எல்ஐசி. ஆனா மற்ற இடத்துல நம்மளுக்கு லக்ஸுரிக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எல்லாம் நம்ம அந்த பணத்தை எடுத்துருவோம். அப்ப நம்மளுக்கு தேவையானது எது அப்படின்னு தீர்மானிக்கிறது எது அப்படின்னா, ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய எங்கிட்ட இந்த 6% வட்டி கிடைக்குது பாருங்களேன், இது ஒண்ணுதான் சார் எங்கிட்ட ஸ்டாண்டர்டா இருக்கும். மற்ற 12% கிடைக்குது சார், 30% கிடைக்குதா, உங்க தொழில போட்டா டபுளா கூட ஆகுது சார், கரெக்ட் தான். ஆனா எது உங்களுடைய தேவையை தீர்மானிக்குது? எல்ஐசி பாலிசி மட்டும்தான் சார் தேவையை தீர்மானிக்கும். மிச்சம் 4 இருக்கு, 4 இடத்துல போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ட, இப்ப உதாரணத்துக்கு எங்கேயாவது இப்ப கோல்டு பாண்டு கொடுக்குறாங்களா சார்? ஏன்னா கோல்டு பாண்டே இப்ப கொடுக்கல. கவர்மெண்ட் வந்தோடனே கொடுத்துச்சு, போஸ்ட் ஆபீஸ்ல பாண்ட் வித்துச்சு, கோல்டை வந்து நீங்க வந்து பாண்டா வாங்கிக்கங்கன்னு சொல்லிச்சு. இப்ப போய் கேட்டு பாருங்களேன், பாண்டு கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கோல்டோட ரேட் மாறுது.
பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வித்தவங்களுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கல. அதுக்கு டிவிடெண்டும் கொடுத்துச்சு, இப்ப அந்த டிவிடெண்ட் கூட கொடுக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் சார். கோல்டு நல்ல ரேட்டு தான் சார், ஆனா நீங்க பாண்டா வாங்கி வைக்க முடியுமா? நீங்க வாங்கி வச்சா பிஸ்கட்டா வாங்கி வைக்கணும், நகையா வாங்கி வைக்கணும். நகையா வாங்கி வச்சா சேஃப் பண்ணணும். எல்ஐசி பாலிசி அப்படி இல்ல. இப்ப இ பாண்டுன்னு கூட வந்துருச்சு சார். உங்களுக்கு பாண்டே கையில தேவையில்லை. சோ ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணி நீங்க அந்த HNI கஸ்டமரை போய் உள்ள நுழையிறீங்க அப்படின்றதான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் HNI கிட்ட உள்ள போயிட்டீங்க, உள்ள போய் ஒவ்வொரு விஷயமா உட்காடுறீங்க. இப்ப ஆடிட்டர் முடிச்சாச்சு. ஆடிட்டர்கிட்ட இப்ப ஆடிட்டர் கேட்கிறாரு, இப்ப 2 விஷயம் சொல்லலாம். ஆடிட்டர் சார் நீங்க 1 கோடி ரூபாய் பாலிசி கேட்குறீங்க, என்னால இந்த கணக்கு புக்ல எழுத முடியாது அப்படின்னு என் கஸ்டமர் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் சார், நான் வந்து உங்களுடைய இன்கமுக்கு நான் பாலிசிக்கு வேலை பார்க்குறேன் சார். உங்களுடைய இன்கம் வந்து பாதுகாக்கப்படணும்னு வேலை பார்க்குறேன். இப்ப உதாரணத்துக்கு எப்படி இன்கம் பாதுகாக்கப்படும்? 3 விஷயத்துல வந்து இன்கம் வந்து பாதுகாக்கப்படும். எப்படின்னா, ஒண்ணு வந்து எப்ப இன்கம் பாதிக்கப்படும்னா முதல்ல ஒருத்தருடைய மரணத்துல இன்கம் இல்லாம போயிடும். இன்னொன்னு முழுவதும் டிசபிலிட்டி இல்லாம போயிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் இருக்காரு, அவர் கால் கட் ஆயிருச்சு அப்படின்னா அவரால் மூவ் பண்ண முடியாது. அப்ப அவருடைய ஆனா அவர் உடல் இருக்கும், மற்ற எல்லா இதுவும் இருக்கும், அவர் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவருக்கு கை விரல்கள் போனாலுமே அவர் தொழிலை செய்யறது கஷ்டமாயிடும். அப்ப இந்த மாதிரி அல்லது இப்போ பேண்டமிக் எல்லாம் வருது, இந்த மாதிரி நேரங்கள்லயும் உங்களுக்கு வேலை போயிடும். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல வேலையெல்லாம் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய இன்கம் புக்கை வச்சு உங்களால ஆடிட்னு உங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்க முடியாது. அப்ப வருமானம் தடைபடும் போது எந்த வருமானத்துக்கு ஈக்குவலா வேணுமோ அதுதான். இப்ப புக்கு வருமானம்னு ஒண்ணு இருக்கும், ஒருத்தருடைய ஒரிஜினல் வருமானம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப ஆடிட்டர் என்ன சொல்லுவாருன்னா புக்கு வருமானத்துக்குள்ள நீங்க கொடுங்க அப்படின்னு தான் பாலிசியை சொல்லுவாரு. ஆனா ஒரிஜினல் வருமானம் தானே தடைபடும் ஒருத்தருக்கு. அப்ப ஒரிஜினல் வருமானம் தடைபடும் பொழுது நம்மளால அவருக்கு சரியான இன்சூரன்ஸ் கொடுத்துட்டோமா அப்படின்றது கேள்விக்குறியாயிரும். நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் 6 லட்சம் ரூபாய் தான் புக்ல காட்டியிருக்காரு, ஆனா அவருடைய வருமானம் 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்ப ஆடிட்டர் சொல்றாரு நீ 6 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இன்சூரன்ஸே கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் தேவை. இப்ப புக்ல வந்து 6 லட்சம் ரூபாய் இல்லைன்னு போச்சுன்னா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் தடைபட்டு போகும். 10 லட்சம் ரூபாய் இல்லைன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசணும். அப்ப ஆடிட்டர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆடிட்டர்கிட்ட நம்ம பேசக்கூடாது, அந்த நேரத்துல கஸ்டமர்கிட்ட தான் பேசணும். சார் நான் உங்க வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் பேசுறேன், அவர் என்னடான்னா டாக்ஸ் கட்டுற வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கு பேசுறாரு சார். அப்ப 2 பேருக்கும் புரியும். அப்ப நான் இல்லைன்னா என் குடும்பம் எப்படி பாதிக்கப்படும், என்னுடைய வருமானம் இல்லைன்னா எப்படி பாதிக்கப்படும்ன்றத இன்சூரன்ஸ சத்தமா தெளிவா சொல்லிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்ப ஒருத்தர் பயப்படுவாரு அப்படின்னா தன்னுடைய வருமானம் நின்று போகும் போது மட்டும்தான் பயப்படுவாரு. வருமானம் யாருக்கு நின்று போகணும்னா பெரிய HNI தான் அவங்க அதை பத்தி யோசிப்பாங்க. ஏன்னா HNI பாலிசி ஹோல்டர் அவர் குடும்பத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணல, அவரை நம்பி நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றத நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அதை சொல்லணும். சார் உங்களை நம்பி ஒரு 500 குடும்பம் இருக்கு சார், 100 குடும்பம் இருக்கு சார், 200 குடும்பம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சார் கீமேன்னே சொல்லணும். கீமேன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீமேன் தான் ஒருத்தருடைய இன்சூரன்ஸுக்கு மிக முக்கியமான நாலேஜ் உள்ள பர்சன். அவருக்கு கீமேனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் LIC கொடுக்கும்னா அவருடைய இண்டிவிஜுவல் வருமானத்துக்கு கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவருடைய இண்டிவிஜுவல் வருமானத்துக்கு கொடுக்காது. அவர் கம்பெனியோட டர்ன் ஓவர் இருக்கு பாருங்களேன், அந்த டர்ன் ஓவருக்கு அவருடைய போர்ட்போலியோ இருக்கும் பாருங்களேன், அந்த கம்பெனியோட போர்ட்போலியோக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு 6 லட்சம் ரூபாய் உள்ளவரை நீங்க கீமன் இன்சூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்ப ரிட்டர்ன் எங்க போகும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட சொல்லலாம், அவர் செலவு கணக்குல பிரீமியத்தை LICக்கு எழுதிட்டு அவருடைய வருமானமும் அந்த மெச்சூரிட்டி எங்க போகும்னா அந்த கம்பெனிக்கு தான் போகும், அவருடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு போகாது. அவர் அங்க இருந்து தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். சார் நீங்க ஒரு கீமேன் சார், உங்களுக்கு தான் சார் இந்த பாலிசி வேணும் அப்படின்றத நீங்க அவருக்கு நீங்க மிக முக்கியமா தெளிவா சொல்லிடணும். அப்ப கீமேன் சொல்லும் போதே அவருக்கு அவர் மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும். சரி நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்
அப்படின்ற எண்ணத்தை அவரை நோக்கி நீங்க தள்ளணும். சார் என் வருமானம் பத்தாதேங்க சார், நான் கம்மியா தான் சார், நான் இப்பதான் புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய கம்பெனில வந்து நான் அதிகமா சம்பளம் எடுக்க முடியாது, அதனால எனக்கு வருமானம் இல்லை சார், நீங்க டாக்ஸ் 3 மடங்கு கேட்டீங்க, சாரி இன்கம்ல இருந்து 3 டைம்ஸ் சார் 10 டைம்ஸ் சார் என் ஏஜுக்கு தரேன்னு சொன்னீங்க, 15 வருஷம் 15 மடங்கு தான் சார் தர்றேன்னு சொன்னீங்க, 25 மடங்கு தான் சார் தர்றேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறணும், அதுக்கு தான் அந்த நாலேஜ் வேணும்னு சொன்னேன். அப்ப இந்த 10 மடங்கு தான் நான் தர முடியும் அப்படின்னா, இல்ல சார் நீங்க கீமேனுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க கம்பெனியோட அசட்டுக்கு எவ்வளவு தர முடியும்ன்றத நான் அழகா கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன் சார். அப்ப கம்பெனியோட உங்களுடைய வரவு செலவு வந்துடும். கம்பெனியோட வரவு செலவு வந்துருச்சுனாலே உங்களுக்கு கம்பெனிக்குள்ள உதாரணத்துக்கு 10 பேர் தான் வச்சிருக்காரு வேலைக்கு அப்படின்னா அந்த 10 பேரோட லிஸ்டும் உங்ககிட்ட வந்துடும். அப்ப அந்த 10 பேருக்கு நீங்க எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்க பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த கம்பெனி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துரும் சார். யாராரு கீமேன் அப்படின்னா உங்களுடைய ஜிஎம் கீமேன் சார். நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சார். நீங்க பார்த்து யாருக்கு கொடுக்கலாம்? ஜெனரல் மேனேஜர் கொடுக்கலாம், அவருடைய சேர்பர்சன் கொடுக்கலாம், அவருடைய ப்ரொப்ரைட்டர் கொடுக்கலாம், கோ ப்ரொப்ரைட்டர் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் கீமேன். உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் வச்சுக்கலாம், 5 பேரோ 6 பேரோ எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு கம்பெனியோட கீமேன் பேரு. அந்த மாதிரி இன்சூரன்ஸை நம்ம அவங்களுக்கு சொல்லி பழகணும். அப்ப ஒரு கம்பெனிக்குள்ள உள்ள போயிட்டா நம்ம இப்ப நான் ஏதாவது பாலிசி பத்தி பேசுறேன்னா இல்ல, நான் ஏதாவது எல்ஐசி திட்டங்களை வந்து மிக தெளிவா சொல்லிட்டேனா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னமும் அந்த கம்பெனிக்குள்ளேயே தான் இருக்கிறேன். அப்ப இந்த கம்பெனியை எப்படி ரன் பண்றது அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆனா உங்களை நிர்வகிக்கிறது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். எப்படி சொல்லணும்னா, இந்த கம்பெனியை நிர்வகிக்க போறீங்க நீங்க, இந்த கம்பெனியை பத்தின டிசைனை எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எங்க விற்கணும், எதுல லாபம், கொள்முதல்லே லாபம் பார்க்கலாமா அல்லது ரீட்டைல லாபம் பார்க்கலாமா இல்ல ஹோல்சேல்ல லாபம் பார்க்கலாமா அப்படின்ற விஷயம்லாம் யார் சொல்லுவா அப்படின்னா அந்த ஓனருக்கு தெரியும். ஆனா அவரை எப்படி, இவ்வளவு பெரிய மனுஷர் இருக்காரு, இவருக்கு நம்ம எப்படி இன்சூரன்ஸ் கொடுத்தா இந்த கம்பெனி தாங்கும், இவருடைய ஃபேமிலி எப்படி தாங்கும், இவரை பின்னாடி இருக்கிற அந்த குடும்பங்கள் எப்படி எல்லாம் ஜெயிக்கும் அப்படின்றத நான் செஞ்சிருவேன் சார் அப்படின்னு அவருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டணும். அப்ப ஒரு 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 கம்பெனிக்கு உள்ள போயிட்டோம், ஒரு கம்பெனிக்கு உள்ள போய் அதுக்கப்புறம் அவருடைய பயோடேட்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம். பயோடேட்டா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்ஐசி பாலிசி பத்தின பேசுறோம். எல்ஐசி பாலிசி எப்படி ஆரம்பிக்கிறோம்? முதல்ல எடுத்தோடனே சார் ஒரு ஆர்டி போட்டுக்கோங்க சார், ஆர்டி போட்டதுக்கு அப்புறம் அது இயர்லி மோட்ல போடுங்க சார், இயர்லி மோட்ல போட்டா எல்ஐசியில ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் சார், ஆர்டி போட்டா ஆர்டில இருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் சார். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹோல்சேலா ஒரு 12% ஒர்க் அவுட் ஆயிரும் சார். அப்ப உங்களுக்கு எல்ஐசி பாலிசியில 6%ன்றது மறந்து 12% கிடைக்கும் சார். சார் அவரு கேட்பாரு, ஏன் சார் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு கேட்பாரு. அப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லது தானே அப்படின்றதை நீங்க சொல்லணும். டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லது சார், ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் சார். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாயிண்டா வைக்கலைன்னா அது வேஸ்ட் ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னா, நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்க என்டோமெண்ட்லயும் ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க, 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் பாலிசி எடுத்திருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு என்டோமெண்ட்ல எடுத்திருக்கிற பாலிசி ஒரு 2 months 3 months அவரால கட்ட முடியல, அவரு ஃபைன் போட்டு கூட கட்டி அவருடைய ரிஸ்க கண்டினியூ பண்ணிடுவாரு வித்தவுட் மெடிக்கலுக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ்ல அந்த டேர்ம் அந்த கரெக்டா கிரேஸ் பீரியடை தாண்டின மறுநாள் ஃபுல்லி லேப்ஸ் ஆயிடும். அப்ப ஃபுல்லி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவருடைய நிலைமை என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் அவர் என்ன ஏஜ்ல இருக்கிறாரோ அத்தனை மெடிக்கலையும் அவர் அட்டைன் பண்ணி மட்டும்தான் அதை கண்டினியூக்கு கொண்டு வர முடியும். சார் இதை எத்தனை பேர் செய்வாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா செய்யறாங்க சார். எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எங்கிட்ட ஒரு டேட்டா பேஸே இருக்கு சார். இப்ப உதாரணத்துக்கு ஒரு என்டோமெண்ட் பாலிசி எடுத்து தொடர்ந்து கட்டிட்டு வர்றவங்கன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வரையும் ஒரு 20 வருஷம் போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கான்னு ஞாபகம் தெரியல எனக்கு. ஒரு என்டோமெண்ட் பாலிசி உங்க பாலிசியோட லிஸ்டே வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை பேருக்கு பாலிசி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க, அது இன்னைக்கு எத்தனை வருஷத்துல இப்ப மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ல இருந்து 20% தாண்டாது சார். என்ன சார் ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. அப்ப ஒரு என்டோமெண்ட் பாலிசியே வந்து அதுல நிறைய மாற்றம் இருக்கும். எப்படின்னா பாலிசி சரண்டர் பண்ணிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு, அல்லது கட்டாம விட்டுருப்பாரு, அல்லது டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பாரு, ஏதோ ஒரு காரணங்களால அவர் விட்டு போயிருப்பாரு.
பணம் மட்டும்னால விட்டு போயிருக்க மாட்டாரு, அல்லது ஹெல்த்னால மட்டும் விட்டு போயிருக்க மாட்டாரு, நிறைய காரணங்களால விட்டு போகும். அப்படி கரெக்டா மெச்சூரிட்டி கட்டிட்டு வர்றவங்க பாத்தீங்கன்னா 17ல இருந்து 20% தான் சார் மெச்சூரிட்டி ஆகுது. அப்ப டேர்ம் எப்படி சார் இருக்கும்? டேர்ம் அதை விட கம்மி சார். இன்னொருத்தர் வருவார் சார், எல்ஐசில இருந்து வந்திருக்கேன் சார், எல்ஐசி பாலிசி வந்து 1 கோடிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் தான் சார் பிரீமியம் அப்படின்னு இருப்பாரு. ஒருத்தர் டாடா ஏஜ்ல இருந்து வந்திருப்பாரு, அவர் சொல்லுவாரு 1 கோடிக்கு என்கிட்ட 7,000 ரூபாய்க்கு நான் தர்றேன் சார் அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மகிட்ட சரண்டர் பண்ணிட்டு 7,000க்கு போவாரு, கண்டினியூட்டி போயிடும். அப்ப இதேதான் எல்லா இடத்துலயும் நடக்கும். எனக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது மாதிரிதான், இந்த ஹோட்டல்ல விலை கூட இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்ட் இருக்குன்னா இதை விட இன்னொன்னு தரமா கொடுக்குறான்னா அங்க கஷ்டம். சோ டேர்ம் இன்சூரன்ஸை ஹேண்டில் பண்றது இப்படித்தான் பண்ணணும். சரி, இன்னொன்னு கேட்பாங்க, சார் நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அதுல எல்லாம் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல் சார், எல்ஐசி மட்டும் தான் சார் லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோலை நீங்க கரெக்டா எடுத்து வச்சீங்கன்னா அது சரியான நேரத்துல யூஸ் ஆகும். நீங்க அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அதுல என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் சார். ஐபிஓ வரும்போது மட்டும் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். அப்ப ஐபிஓனா என்ன சார்? அப்ப ஐபிஓனா ஒரு கம்பெனி முதல்ல வரும்போது அப்பதான் அது வந்து ஒரு இனிஷியல் பிரைஸ் ஆஃபர்னு சொல்லி ஒரு இது கொடுப்பான். 100 ரூபாய் ஷேர்னா 70 ரூபாய்க்கு கொடுப்பான், 60 ரூபாய்க்கு கொடுப்பான். ஆனா அது மார்க்கெட்ல போகும்போது அது 90 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபான்னு போயிடும். அப்ப நீங்க வெயிட் பண்ணி எந்த கம்பெனி நல்லா இருக்கோ அந்த கம்பெனிக்கு நீங்க வாங்குங்க சார். நான் சொல்ல வர புரியுதாங்க சார்? ஐபிஓ வாங்குங்க, வாங்க வேணான்னு எப்பயுமே சொல்லாதீங்க. கோல்டு வாங்குறதா இருந்தா பேப்பர்ல வாங்குங்க சார், கமாடிட்டி கோல்டு வாங்குங்க சார். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியா சொல்ல வேண்டிய கட்டாயம், எதையும் வாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லாம இப்படி வாங்குங்க அப்படி வாங்குங்க அப்படின்னு அவங்கள ஊக்கப்படுத்துங்க. ஊக்கப்படுத்தினா இப்ப 100 ரூபாய் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா எல்ஐசிக்கு உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்ன்றதை கேட்டுக்கிட்டு மிச்சம் உள்ளதை நீங்க இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நீங்க அவருக்கு ஒரு செகண்ட்ஸ் அவருக்கு இன்னொரு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா அப்பதான் அவர் நம்மகிட்ட காது கொடுத்து கேட்பாரு. எடுத்த உடனே சார் நீங்க 100 ரூபாய் வச்சிருக்கீங்களா, இன்னொரு 10 ரூபாய் போட்டு 110 ரூபாய் ஆக்குங்க, ஆக்கி என்கிட்ட டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எடுத்தோடனே சொல்லுங்க சார், ஒரு டயக்ராம் போடுங்க, 4 ஒரு வட்டத்தை போட்டு 4 சர்க்கிள் போட்டு, சார் இது இந்த இடத்துல 25%, இந்த இடத்துல 25%, இந்த இடத்துல 25% நீங்க சொல்லிட்டீங்கனாலே அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம்ன்றது அவங்க ஏற்கனவே நினைச்சிருப்பாங்க சார். எல்ஐசி கார் வர்றாரு, எல்ஐசி மட்டும்தான் பேசுவார்னே நினைச்சிட்டு இருப்பார் சார். அதனாலதான் சார் நம்மளை வந்து எவ்வளவு கொஞ்சமா கொடுக்க முடியுமோ கொடுத்து நம்மள அனுப்பி விட்டுருவாங்க சார். எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. நீங்க 4 இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டாலே அவருக்கே இன்வெஸ்ட் பண்ண தெரியாது சார். மறுபடியும் உங்கள்கிட்ட தான் சார் கேட்பாரு. தைரியமா சொல்லுங்க, அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. ஏன்னா பணம் இருக்கிறவங்க பயந்துகிட்டே தான் சார் இருப்பாங்க. எதுல போட்டா தப்பாயிருமோ, இதுல போட்டா ஜெயிச்சிடலாமோ, ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு தப்பாயிருமோன்னு நினைப்பாங்க, இன்னொன்னு இதுல ஜெயிச்சு நிறைய கிடைச்சிருமோ, இந்த 2 விஷயம் தான் பார்ப்பாங்க. அப்படி பாக்குறவங்க தான் இங்க ஜாஸ்தி. அப்ப அட்வைஸ் இவர் கரெக்டா கொடுப்பாருன்னு உங்க மேல என்னைக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை வருதோ அப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க சார். அப்ப எப்ப ஜெயிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அவருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறோம். அப்ப நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தினா ஒரு சர்க்கிள் போட்டு 4 தான் பிரிச்சுட்டீங்கன்னா 25 25 25 25 கொடுத்துட்டீங்கனாலே அவர் யோசிப்பார், சார் கோல்டுல எந்த நேரத்துல போடலாம் நம்மகிட்டே கேட்பார். சார் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, இப்ப நான் சொல்றத சொல்லுங்க சார், எல்லாமே 4 வருஷம் ஒரு பீக் சார். இந்த ஒரு எதுவா இருந்தாலும் சரி, ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், அல்லது மெக்கானிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், அல்லது சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அல்லது மெடிக்கல் சைடா இருக்கட்டும், அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அல்லது கோல்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் 4 வருஷம் தான் சார் ஒரு பீக். ஒரு கிராப் ஏறும், மறுபடியும் இறங்கும், மறுபடியும் கிராப் ஏறும், மறுபடியும் இறங்கும். நீங்க அதை நல்லா வாட்ச் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும். அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு டெக்கேட் பார்க்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத காட்டணும். இப்ப போய் நீங்க கேக்குறீங்க, லாஸ்ட் இயர் ஒருத்தர் கோல்டு வாங்கியிருப்பாரு, இன்னைக்கு நீங்க கோல்டோட ரேட் எடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லுவாரு, சார் இருக்கிறதுலே கோல்டு தான் சார் பெஸ்ட் அப்படின்னு அப்படி சொல்லுவாரு. இல்லைங்க சார், இன்னொரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போங்க சார், இன்னைக்கு என்ன சார், அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் ஆவரேஜே வந்து நிற்கும். அப்ப ஒருத்தருக்கு ஒரே இடத்துல வந்து நேரா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு லேண்ட் வந்து பைபாஸ் திடீர்னு வந்துருச்சு, அந்த லேண்ட் வந்து கூடிரும்.
ஆனா அந்த பைபாஸ் பக்கத்திலேயே அவர் இன்னொருத்தர் வச்சிருப்பாரு. கவர்மெண்ட் வந்து அந்த பைபாஸ் லேண்ட்ல இருந்து அவருடைய இடத்தை எடுத்திருப்பாங்க. அவருக்கு என்ன ஆயிருக்கும்? நஷ்டமாயிருக்கும். ரெண்டு பேரும் ஒரே இடம் தான், பக்கத்துல தான் வச்சிருந்தாங்க. ஒருத்தருக்கு நான் வந்து ஏக்கருக்கு வந்து 3000 ரூபாய் தான் தரணும், கவர்மெண்ட் ரேட்டு தான் சொல்லி கொடுத்துரும். ஒருத்தர் அதை விட கொஞ்சம் தள்ளி வச்சிருந்திருப்பாரு, அவருக்கு லக்காயிரும். அப்ப ரெண்டு பேருக்கும் சமமா அப்படின்னா கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் சமமா இருக்குமா அப்படின்னா ரியல் எஸ்டேட் கிடையாது. அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். சார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ரேட்டு சார், ஊருக்கு தள்ளிட்டீங்கன்னா ஒரு ரேட்டு சார். அப்ப எந்த இடத்துல ஊருக்கு பஸ் ஸ்டாண்டை தூக்கி ஊருக்கு தள்ளி வச்சுட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி சார் இருக்கும்? இவ்வளவு ஹையா வாங்கி இவருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படின்றத ஆவரேஜ் பண்ணி பழகணும் சார். அப்ப ஆவரேஜ்ன்றது எப்ப எடுக்கிறது அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கலாம் சார். எப்படி சொல்லலாம்? 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், கோல்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு, இன்னைக்கு என்ன ரேட்டு சார், இதை ஒரு ஆவரேஜ் போடுங்க சார். ரியல் எஸ்டேட்டை 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு, இப்ப என்ன ரேட்டு அப்படின்னு பாருங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு, இன்னைக்கு என்ன ரேட்டு. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் கம்பெனி பேரை சொல்லியே நீங்க அதை செய்யலாம். இப்ப பிராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு கம்பெனி இருந்துச்சு சார், அதான் நம்பர் 1 இருந்துச்சு எஸ்ஐபில. ஆனா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்பதான் அவங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா பொதுவாவே சொல்லிடுவாங்க சார், அவர்கிட்ட போட்டே நல்லா ஜெயிச்சு கொடுத்துட்டார் சார், இவர்கிட்ட போட்டே ஜெயிச்சு கொடுத்துட்டார் சார். எடுத்து காமிங்க சார், 20 பாலிசி வச்சிருக்கேன் சார், வர்றவங்க எல்லாம் பாலிசி போட்டு போயிட்டாங்க சார். சார் எடுத்து பாருங்க அப்படின்னா எடுத்து காமிங்க போதுதான், இதுல 3 வருஷம் தான் சார் கட்டினேன், இதை 2 வருஷம் கட்டினேன் சார், இதை அவரு பேங்க் காரனுக்காண்டி போட்டேன் சார், இதை மட்டும் தான் சார் இப்ப கட்டிட்டு வரேன்னு சார். 20 பாலிசி, அப்ப 20 பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாம விட்டுருப்பாங்க. இப்பதான் நம்ம HNI நம்ம தேடி கரெக்டா போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கண்டிப்பா 3 மாசம் ஆயிரும். ஒரு பெரிய கஸ்டமரை பார்க்கும்போது சில டிப்ஸுகளை நம்ம கொடுக்கணும். அவர் தொழில் பண்றதுக்கு தகுந்த மாதிரி சில டிப்ஸ்கள் கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஹார்ட்வேர் வச்சிருந்தாருன்னா ஹார்ட்வேர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி பண்றாங்க சார், இதை இந்த இடத்துல இப்படி அடுக்கி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் இவர் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்காரு சார், ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பொருள்களை வைங்க சார். சின்ன சின்ன டிப்ஸ் கொடுங்க. பாலிசிகளை பத்தி முதல்ல பேசாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்பதான் அது LKG சேரப்போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எங்க சேர்த்து விட்டா நல்லதுன்றத சொல்லுங்க சார். என்ன மாதிரி எஜுகேஷன் கிடைக்கணும்ன்றத சொல்லுங்க சார். அவங்களுக்கு அவங்கள மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் எல்லாமே ஒண்ணுன்னா அவங்களுடைய பிசினஸ் மட்டும் தான் தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. அதை முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா தான் நீங்க தைரியமா பேச முடியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிடும். நீங்க அவங்களுக்கு பிசினஸ் நல்லா ஜெயிக்க தெரியும், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும், எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எப்படி பண்ணணும்ன்ற அத்தனையும் அவருக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. ஆனா அவர்கிட்ட நீங்க போகும்போது என்ன செய்யணும்னா எஜுகேஷன் பத்தி சொல்லணும். குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் எங்க படிச்சா நல்லா இருக்கும்ன்றது சொல்லணும், குட் வேல்யூஸ் சொல்லி தரணும், நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். யாராரு சார் இந்த ஃபேமிலியில வந்து நான் ஒரு பாலிசி போட்டிருந்தேன் சார், இவருடைய பையன் இன்னைக்கு வந்து MS படிக்கிறதுக்கு அண்ணா இதுக்கு போயிருக்காரு சார், சாரி கிங்ஸ் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்லணும். கிங்ஸ் மெடிக்கல் காலேஜா, அது எங்க சார் இருக்கு, இந்தியால இருக்கா? இல்ல சார் இங்கிலாந்துல இருக்கு சார். அதுக்கு எப்படி சார் போகணும்? இப்படி அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். MS படிக்கணுமா சார், MS படிக்கிறதுனா என்ன சார், சார் இங்க MBA படிக்கிறதுக்கு நீங்க ஃபாரின்ல போய் MS படிச்சீங்கன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி சார். அப்ப வேல்யூ ஜாஸ்தின்றத நம்ம எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா சில விஷயங்களை நீங்க அவருக்கு தெரியாத விஷயங்களை நீங்க அவருக்கு கொடுக்கும் போதுதான் அவர் அந்த வேல்யூஸை எடுத்துக்கிடுவாரு. வேல்யூஸை எடுத்துக்கிட்டாருன்னா உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருவாரு. முழு நம்பிக்கை வச்சுட்டா நீங்க அவருக்கு எப்படியெல்லாம் நீங்க பாலிசி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பப்பெல்லாம் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பிரீமியம் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு டாக்ஸ் வந்துடும். அவருக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல பிரீமியம் தாண்டிட்டாருன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு வந்துடும். அப்ப அவருக்கு என்ன சொல்லணும், சார் பெரிய பாலிசி எல்லாம் போட வேணாம் சார், சும்மா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி போடுங்க சார் அப்படின்னு அவருக்கு வாங்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே மிஸ்ஸஸ்க்கு பேசணும். மறுபடியும் 2.5 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு சார், 5 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும் சார். LICலயே பாருங்களேன், நான் தான் சார் உங்களுக்கு சொல்றேன், அதனால நீங்க மிஸ்ஸஸ்க்கு போடுங்க சார். பையன் 18 வயசானே பையனுக்கு பிரிச்சு போடுவோம் சார். சோ உங்க ஃபேமிலியே வந்து ஒவ்வொரு பாலிசியும் நீங்க இந்த மாதிரி பிரிச்சு போட்டுக்கோங்க சார். அப்ப உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வராம நான் பாத்துக்கிறேன் சார். அதே நேரத்துல உங்களுடைய இன்சூரன்ஸ் தொகையும் குறைய விடாம பாத்துக்கிறேன்.
எப்படி இன்சூரன்ஸ் தொகை குறைவிடாம பாத்துக்கிருவீங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ரிவைவ் பண்ணி தருவேன் சார். எப்படி ரிவைவ் பண்ணி தருவீங்க? நான் 1 கோடி ரூபாய் நான் வந்து ஏர்ன் பண்றேன் வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் நான் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் பண்றேன்னா 1 கோடிக்கு நான் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா மிச்சம் உள்ள 10 லட்சம் கேப், அதுக்கு பேர் தான் கேப். அந்த கேப்புக்கு நான் இன்னொரு பாலிசி எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் சார். அப்ப எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்கறது அப்படின்னா, அவருக்கு ரிட்டைர்மெண்ட் பத்தி நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ரிட்டைர்மெண்ட் எப்ப எடுக்கலாம்? 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். நான் 2030 நான் ரிட்டைர்மெண்ட் ஆகுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நம்ம 2010 இருக்கோம், 20 வருஷத்துல நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 2010 1 கோடிக்கு நான் பாலிசி கொடுத்துட்டேன்னா 2030 அவருக்கு 60 வயசா இருக்கும். 2012 அவருக்கு டேம் வந்து 18 வருஷமா கொடுக்கணும். 2014 அவருக்கு 16 வருஷம் டேம் கொடுக்கணும். ஆனா அவருக்கு எல்லா பாலிசியும் எப்ப முடியணும்னா 60 வயசுல முடியறது மாதிரி செய்யணும். சார் ஏன் சார் ரிட்டைர்மெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா அவர்கிட்ட சொல்லணும், சார் இருக்கிறதுலயே மிக பெஸ்ட் கேரண்டியான இன்கம் எதுன்னா அவர்கிட்ட கேட்கணும். கேரண்டியான இன்கம்னா எதுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, வீட்டுல இருந்து எனக்கு வருஷம் வாடகை வருமானம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் சார். எங்க அப்பா கொஞ்சம் டிவிடெண்ட் போட்டிருந்தாரு சார், அதுல இருந்து கொஞ்சம் வரும் சார். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன் சார், இதெல்லாம் எனக்கு கேரண்டியா வந்துகிட்டு இருக்கு சார். இல்ல சார் நான் ஒரு எஃப்டி போட்டிருக்கேன், அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பணம் நிறைய வந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட போய் கேளுங்களேன், பக்கத்து வீட்டுல ஒரு டீச்சர் இருந்தாங்க சார், அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க சார், அவருக்கு இன்கம் எப்படி சார் வந்துகிட்டு இருக்கு? அவங்களுக்கு வர்றதுதான் சார் கேரண்டியான இன்கம். எப்படி சார் டீச்சருக்கு வர்ற இன்கம்? ஆமாங்க சார், அவங்க 60 வருஷம் உழைச்சாங்க, உழைச்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு கூடுதலான அமௌண்ட்டை போட்டு அந்த பென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கேரண்டீடு சார். இந்த கேரண்டீடு யாருக்கும் வரையும்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் உண்டு சார். அதுல பாதி அவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது கேரண்டியா கிடைக்குமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, வீட்டுல வருமானம் வருது, வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னா அந்த வருமானம் எப்ப நின்று போகும் அப்படின்னா அந்த வீட்டு டெமாலிஷ் ஆகும் போது நின்று போயிடும். அல்லது அந்த வாடகையை சரியா தர முடியாதவன்ட்டு ஒரு கைக்கு போயிருச்சுனாலும் நம்மளுக்கு நின்று போயிடும். அதே மாதிரி ஈக்விட்டி, கோல்டு, இது எல்லாமே அதே மாதிரி தான் சார். இதெல்லாம் நிலையில்லாத வருமானம், ஆனா லாபமா இருக்கும். என்ன சொல்லணும்? இதெல்லாம் லாபமா இருக்கும், ஆனா நிலையில்லாத வருமானம். ஆனா நிலையான வருமானம் எங்க இருக்கும் அப்படின்னா பென்ஷன். பென்ஷன்னா எல்ஐசி பென்ஷன் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட எப்படி சொல்லணும்னா, சார் இங்க பாருங்களேன், ஒரு ஆர்மி மேன் இருக்காரு, ஆர்மி மேன் ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அது நிலையான வருமானம் சார். அது போக அவரு பேங்க்லயும் ஒர்க் பண்றாரு சார், 2 இடத்துல அவருக்கு வருமானம் வருது பாருங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்களுக்கு காட்டணும். ஏன்னா இவர் போய் நீ ஆர்மி மேனோ டீச்சரோ ஆக முடியாது. அப்ப நம்ம இவங்களை உதாரணம் சொல்லிட்டாலே, நம்மள சொல்லிட்டா எல்ஐசி பாலிசியை சொல்லிட்டீங்கனாலே அவருக்கு கொஞ்சம் ஜகா வாங்கிடுவாரு. அவரை வாங்க விடாம இந்த டீச்சரும் ஆர்மி மேனு இந்த மாதிரி யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்கள நோக்கி நீங்க அவங்கள கையை காமிச்சு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் சார் கேரண்டியானது. அப்ப எல்ஐசி பாலிசியில கேரண்டியான வருமானம் வரணும்னா இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்கனாலும் 6% வட்டினாலும் 100 வயசு வரையும் 6% வட்டி சார். எப்ப சொல்லணும்? 8% வருது, 9% வருது, எல்ஐசி ஏற்கனவே கொடுத்துருக்கலாம் சொல்லவே வேண்டாம். எப்ப சொன்னீங்கனாலும் 6% சொல்லுங்க. அதுதான் ஐஆர்டிஏ கைட்லைன்ஸ். அவர்கிட்ட சொல்லுங்க, சார் 4ல இருந்து 6 தான் சார் சொல்றாங்க. அதை நான் மட்டும்தான் சார் சொல்றேன், மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க சார். நீங்க சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பான், அவன் 8%ஓ 12% காமிச்சிருப்பான். இங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் கூட சொல்றாங்க சார், நான் 6% தான் சார் சொல்றேன். 6%னா ஒரு கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்டான இன்கம் சார். இந்த 6% எல்ஐசி மட்டும் கேரண்டியா 100 வயசு வரையும் கொடுக்கும் சார். இந்த கேரண்டி எங்கேயுமே கிடைக்காது சார். நீங்க கேளுங்க கேரண்டி, உங்களுக்கே நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேரண்டியான இன்கம்ன்றது வேற எதுல இருந்து வருதுன்றது நம்ம யோசிச்சாலுமே கஷ்டமா இருக்கும். அப்ப ஒரு போர்ஷன் மட்டும்தான் சார் நீங்க கொடுக்க போறீங்க, எல்லா போர்ஷனும் கொடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் 10% எல்ஐசிக்கு எடுத்து வைக்கலாம்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? 10% எடுத்து வைக்கணும்னு சொல்லணும். இதே இது அவர் கல்யாணத்துக்கு முன்னாடினா 20% வரை நீங்க எடுத்து வைங்க சார் சொல்லணும். இதே இது குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னா 15% எடுத்து வைக்கணும்னு சொல்லணும். ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும் போது அவரு எல்ஐசிக்கு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சொல்லணும். அப்ப இந்த 10%லயும் அதையும் நீங்க 2ஆ பிரிச்சிடலாம். கொஞ்சம் யூனிட் பாலிசிஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் லாங் டேர்ம் என்டோமெண்ட் டைப் பாலிசி கொடுக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு 1,00,00,000 பாலிசி நான் எடுத்திருக்கேன். இப்ப நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த பாலிசியும் 70 வயசுக்கு குறைஞ்சு ஒரு பாலிசி கூட மெச்சூரிட்டி இல்லை சார். என்கிட்ட ஒரு 25-30 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி வச்சிருக்கேன். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். எந்த பாலிசியும் 70 வயசு குறைஞ்சே எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் நான் எல்லா பணமும் மிச்சம் இருக்கிற அத்தனை பணமும் என்னால வச்சு ஜெயிச்சிட முடியும். நான் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு தான் அது போய் கிடைக்கணும். அப்படியே இல்லைன்னா என்னுடைய 70 வயசுக்கு அப்புறம் என்னால வேலை பார்க்க முடியாது, ஃபீல்டுக்கு போக முடியாது, ஸ்மார்ட் ஒர்க்கு கூட பண்ண முடியாது. இப்ப நான் ஃபீல்டுக்கும் போறது இல்ல, எந்த வேலையும் பாக்குறது இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்த்துக்கிறது. அப்ப இப்பயே 50 வயசுலயே நான் இந்த இதுக்கு வந்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். அப்ப 76 வயசு 70 வயசுல எல்லாம் என்னால ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பாலிசியுமே நான் கொண்டு போயிட்டேன். ஏன் நோட்டை எடுத்தாலும் என் பக்கத்தையே அவங்களுக்கு திருப்பி காட்டுவேன். சார் அவர் கேட்பாரு 35 வருஷம் டேர்ம் போடுறீங்களே சார். சார் நான் 50 வருஷம் போட்டிருக்கேன் சார், ஹோல் லைஃப் எடுத்திருக்கேன் சார். இங்க பாருங்க சார், நான் எப்ப எடுத்தேன் பாருங்க, 28 வயசுல எடுத்திருக்கேன் சார், 50 வருஷம் டேர்ம் சார். அப்ப அவருக்கு அப்ப ரியலைஸ் புரியும், எனக்கு இல்ல இந்த பணம், என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் பணம், எனக்கு தான் இந்த பணம், நான் ரிட்டையர்மெண்ட்ல எனக்கு பணம். ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்னு என்னைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னைய பாதுகாத்துக்கிறதுக்கு. அப்ப இந்த பணம் 10% தான் எடுத்து வைக்கின்றத நீங்க அடிக்கடி அவரை ஞாபகப்படுத்தணும். சார் வர்றாரு, அந்த கஸ்டமர் என்னைய சொல்லுவாரு, சார் உங்களை வர விடுறதும் தப்பா இருக்கு, வர விடலைனாலும் தப்பா இருக்கு சார் அப்படின்னுவாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, வந்தா வாங்கிட்டு போயிடுறீங்க, வரலைனாலும் எந்த அட்வைஸும் கிடைக்காம எனக்கு லாஸ் ஆகுது சார் அப்படின்வாங்க. சோ என்னை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா 2 to 3 hours என்னை உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா 7 இருந்து 20 நிமிஷத்தை தாண்டி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா மிச்சம் இருக்கிற இந்த 2 மணி நேரமும் அவங்க ஃபேமிலி பத்தி, அவங்க பிசினஸ் பத்தி தான் நான் பேசுறேன். எல்ஐசியை பத்தி பேசணும்னா 7 இருந்து 20 நிமிஷத்தை தாண்டி பேசாதீங்க, அவங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்ப போயிட்டீங்க, இப்ப பாலிசி ஹோல்டருக்கு போயிட்டீங்க, இப்ப பாலிசி பத்தி பிரசன்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு உங்க பாலிசியை பத்தி ஒரு உமங்க பத்தியோ அல்லது ஒரு ஹோல் லைஃப் பாலிசி பத்தியோ அல்லது டேர்ம் இன்சூரன்ஸை பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பேசணுன்னே அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள பேசுறீங்க, பேசிட்டு இருக்கும் போதே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் வீட்டுல கேட்டு சொல்லவா, சார் அடுத்த மாசம் நல்ல நாள் வருது அதுல போடவா அப்படின்னாருன்னா, நீங்க இடையிலேயே மறுபடியும் மறிச்சு கொஞ்சமா, சார் இந்த பிளான் நல்ல பிளானு, ஆனா டைமும் இதுவும் நீங்க தீர்மானிக்கிறது தான் சார், யாரையும் தீர்மானிக்க விடாதீங்க. இப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னா, நீங்க தான் சார் இன்கம் ஏர்ன் பண்றீங்க, உங்களுடைய இன்கம் வச்சுதான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர்கிட்ட எப்ப டைம் கிடைக்குதோ சார் சைன் பண்ணிடலாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. எப்ப டைம் கிடைக்குதோ சைன் பண்ணிடலாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. மறுபடியும் அவர் அதுக்கு நம்ம பேசுனது சரியா வரல அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அப்ஜெக்ஷன் கேட்பாரு. சார் இந்த பிளான்ல இவ்வளவு ரிட்டர்ன் சொல்றீங்களே, மறுபடியும் இன்கம் குறைஞ்சிச்சுன்னா, சரி கவர்மெண்ட்லாம் மாறுச்சுன்னா இதுல இன்கம் குறையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது இந்த டேம் இவ்வளவு தூரம் போடுறோமே, இவ்வளவு தூரம் என்னால கட்ட முடியலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிப்பாரு. அதுக்கு பேரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பேரு. அப்ப மறுபடியும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த செகண்டே கேளுங்க, சார் சைன் பண்ணிடலாமா. அப்ப சைன் பண்ணிடலாமான்னு அவரை நீங்க நோக்கி போகும்போது அவர் சீக்கிரம் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாரு. நான் இதை சொல்ல தெரியலையா, சொல்றேன்னா கரெக்டா சொல்றேன்னான்னு தெரியல. இப்ப நேர்லனா கேட்டுட்டு மறுபடியும் சொல்லிடலாம். இப்ப நீங்க ஒரு பாலிசி ஹோல்டர்கிட்ட நீங்க சைன் கேட்கும் போதே அவர் அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாரு. அதை நீங்க பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதுக்கு விடை கொடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரு அதுல புரிஞ்சுக்கிடுவாரு, சரி இது முக்கியமானது அப்படின்றதுக்கு அதை நோக்கி நகர்வாரு. ஒருத்தர் அதை நோக்கி நகர வச்சுட்டீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. இன்னொன்னு, நீங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பேசின பேச்சு அங்க நிக்கணும். எப்படி நிக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க எல்லாமே பேசியிருக்கலாம், சில கீ பாயிண்ட்ஸ் அவருக்கு கண்டிப்பா சொல்லியிருக்கணும். அவரு அதை நோக்கி அசை போட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் ஒருத்தட்ட போய் பேசினேன் சார், ஒரு 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருந்தாரு, இன்னொரு 5 லட்ச ரூபாய் ஜீவனானந்த் வாங்கும் போது பேசினேன். அப்பதான் அவருக்கு 10 லட்ச ரூபாய் பாலிசி ஆகுது. அப்ப அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், சார் உங்களை கோடீஸ்வரனா பார்க்கணும் சார் அப்படின்ட்டு வந்தேன். அப்ப அவர் 10 லட்ச ரூபாய் தான் பாலிசி,
அப்போ அவருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த 5 லட்ச ரூபா வாங்குற எனக்கே பெருசுதான், அவருக்கும் பெருசுதான். அவரு அப்ப சொன்னாரு, சார் என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க, நானே 5 லட்ச ரூபாய்க்கு உங்களை எப்படி தள்ளி விடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க 5 லட்ச ரூபாய் வேற வாங்கிட்டு போறீங்க, நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு அப்படின்னாரு. காலம் ஒரு ஓடி போச்சு, ஒரு 10-15 வருஷம். இப்ப அவருக்கு தான் நான் கொடுத்தது அந்த 1,11,10,10,000 ரூபாய் பாலிசி. இப்ப அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இப்ப என்ன சார் சொல்லலாம், கோடீஸ்வரன் ஆக்கலாமா இல்ல அதை விட தாண்டி இப்ப என்னன்னா மெச்சூரிட்டியில கோடீஸ்வரன் ஆக்குறோம். ஏன்னா 1 கோடி 25 வருஷம் அவருக்கு இப்ப 2.5 கோடி போகும் மெச்சூரிட்டிய. இது போக ஜீவன் ஸ்ரீ வச்சிருக்கிறாரு 20 லட்சம் ரூபாய்க்கு. நாங்க ஜீவன் ஸ்ரீ வாங்கும் போதுதான் அந்த வார்த்தைகளை சொல்றோம். அப்ப கோடீஸ்வரன்றது எப்படின்னா நம்மளுடைய கால மாற்றம் எப்படின்னா பெரிய லெவலுக்கு போயிடும், அவங்களும் போயிடுவாங்க, நம்மளும் போயிடுவோம். இப்ப என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா 100 கோடி பிசினஸ் பேசுறதுதான். 5 கோடி 10 கோடி அதெல்லாம் இல்ல. ஏற்கனவே 5 கோடி 10 கோடி 4 கோடி எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஆனா நம்மளுக்கு என்னுடைய இலக்கு ஒரே ஒரு பாலிசி போதும்பா, ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறோம். 100 கோடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். யார்கிட்ட பேசுறேன் அப்படின்னா 100 கோடி சொத்து இருக்கிறவர்கிட்ட பேசல. 100 கோடியை உருவாக்கக்கூடிய தைரியம் ஒருத்தர் இருக்கும் இல்லையா, ஒரு ஆண்டர்பிரனர் பார்த்திருக்கோம் இல்லையா. நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எடுத்திருப்பீங்க, அந்த லிஸ்ட்ல நீங்க போட்டு வைப்பீங்க இந்த கம்பெனிக்காரு இந்த கம்பெனிக்காரு இந்த கம்பெனிக்காருன்னு. அந்த கம்பெனில ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட போய் சொல்லுங்க, சார் உங்களுக்கு ஒரு 100 கோடிக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் சார். அவர் சிரிப்பாரு. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு அவர் அதை நோக்கி மெதுவா நகட்டுங்க. 100 கோடினா நீங்க மொத்தமா போடணும் இல்ல, இப்படி சொல்லுங்க, 100 கோடினா மொத்தமா போடணும் இல்லைங்க சார், 10 வருஷத்துல 5 கோடி போடுங்க சார், 20 கோடி போடுங்க சார், 30 கோடி போடுங்க சார், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி உங்களுடைய 60வது வயசுல 100 கோடி இருக்கணும் சார். எப்படி சொல்லணும்? ஒரே டைம்ல 100 கோடிக்கு ஒரு பாலிசியா இல்லாம இன்னைக்கு 5 கோடிக்கு தான் என்னால போட முடியுமா, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க அடுத்த 2 வருஷத்துல நீங்க வளர்ந்துருவீங்க சார், அப்ப நான் 5 கோடி வாங்கிக்கிறேங்க சார், அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல வாங்கிக்கிறேங்க சார். அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவரை கூட்டி உங்களுடைய 60வது வயசுல நான் உங்களுடைய 100 கோடி அசெட் உள்ளதா, லிக்விடிட்டி அசெட் என்ன சொல்லணும், லிக்விடிட்டி அசெட் தான் சொல்லணும். 100 கோடி சொத்துன்றது அவருக்கு ஆல்ரெடி வந்துடும். ஏன்னா அவர் வாங்கி வச்சிருக்கிற லேண்ட்லயே இருக்கும். 50 ஏக்கர்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு ஃபேக்டரி கட்டி இருப்பாரு, அதுவே 100 கோடி வந்து நிற்கும். ஆனா லிக்விடிட்டி அசெட் வேணும் அப்படின்னு சொல்லணும். இந்த லிக்விடிட்டி அசெட்டை பத்தி சொல்லணும்னா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, 2 குழந்தைங்க இருக்காங்க சார், நீங்க வந்து வீட்டுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, 2ம் ஆம்பளை பசங்க அல்லது பொன் பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஆணு இருக்காங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, வீட்டோட மதிப்பு. நீங்க 2 பேத்துக்கு எப்படி சார் பிரிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சார் ஆளுக்கு பாதி கீ வீடு அவனுக்கு கொடுப்பேன், மே வீடு அவனுக்கு கொடுத்துருவேன் சார் அப்படின்வாங்க. அதனுடைய மதிப்பே 1 கோடி தானே சார், ஆளுக்கு 50 கோடியை பிரிச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்கணும். ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க பெரிய பணக்காரா இருந்துகிட்டு உங்க குழந்தைகளை 50 கோடிக்கு ஏழையாக்கி விட்டு போறீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு. அப்ப நீங்க சொல்லணும், சார் அதே அளவுக்கு ஈக்குவலா லிக்விடிட்டி அசெட் ரெடி பண்ணுங்க சார், ஒரு இ பிளாட் வாங்கி போடுங்க சார் அப்படின்னு சொல்லணும். இப்ப இ பிளாட்னா என்னன்னு கேட்பாரா அவங்ககிட்ட? கண்டிப்பா சார் பிளாட் தெரியும், இ பிளாட்னு சொல்றீங்களே சார். ஆமாங்க சார், அதே 1 கோடி ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசியில ஒரு பாண்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு பெரிய பிரீமியம் 1 கோடியும் மொத்தமா கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை சார். ஆனா 1 கோடி சொத்து வாங்கினா நீங்க முழுசும் 1 கோடி கொடுத்தா மட்டும்தான் சார் உங்க சொத்து உங்க பேர்ல பதியப்படும். ஆனா எல்ஐசி பாலிசியில ஒரு 5 lakhs பிரீமியம் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு 1 கோடி சொத்தை நாங்க பதிஞ்சு கொடுத்துருவோம். இன்கேஸ் ரிஸ்க்னா, இன்கேஸ் பிடபிள்யூபி நீங்க போட்டிருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்தர் பிரீமியம் எதுவுமே கட்ட தேவையில்லை, இந்த அசெட் வந்து உங்க பேர்ல வந்துடும். ஆனா இங்க நீங்க இஎம்ஐ கட்டி முடிக்க முடியலைன்னா அது பேங்க்காரனுக்கு தான் போகும். அப்ப அங்கேயும் காப்பாத்துறது இன்சூரன்ஸ் தான். அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும்னா ஒரு குழந்தைக்கு லிக்விடிட்டி பாண்டா கொடுத்துருங்க, ஒரு குழந்தைக்கு வீடா கொடுங்க, எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை அவங்களுக்கு செய்யுங்க. இப்ப அதே கஸ்டமர்கிட்ட நீங்க கேளுங்க, சார் 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கணும் கொடுக்குறேன், அல்லது மாசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு வந்து 10 லட்ச ரூபாய் பிரீமியம் கொடுத்துட்டு வரேன், லைஃப் ஃபுல்லா கொடுத்துட்டு வரேன், நான் எது வாங்கிக்கிடுவாரு அப்படின்னா அவர்கிட்டே கேட்டீங்கன்னா, சார் 10 லட்ச ரூபாய் வருஷம் பூரா கொடுங்க, 100 வயசு வரையும் கொடுங்க, அதுவே போதும் சார். 1 கோடி கொடுத்தீங்கன்னா 10 இயர்ஸ்லயே முடிஞ்சு போயிடும் அந்த இது. அப்ப நீங்க அவங்ககிட்ட சில கொஸ்டின்களை கேட்கணும். கொஸ்டின் நீங்க கேட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அவங்கள நைட்டு பூரா தூங்க விடாது. எப்பயெல்லாம் ரஞ்சித் வந்துட்டு போனாரு,
இதை சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளை பத்தின விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை பத்தின விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க போய் உட்காந்துட்டாதே பாலிசி வாங்கிடுவீங்களே. எல்லாருமே அப்படித்தானே, யாரும் குறைச்ச ஆளுகளே இங்க இல்லையே. சின்னதோ பெருசோ ஆனா வாங்கிடுவோம். ஆனா பெருசு ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, பெருசு வாங்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரே பாலிசி எம்டிஆர்டி முடிச்சிட்டாரு சார் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிவிஷன் ஃபுல்லா தெரிஞ்சிருவீங்க. வருஷம் பூரா எம்டிஆர்டி முடிக்கிறவங்கள யாரும் பெருசா பாத்துக்கிற மாட்டாங்க. ஒரே ஒரு பாலிசியில வாங்கிட்டாரு. இப்ப நீங்க சேலத்துல பாத்தீங்களா 15 கோடி ஒரே ஒரு பாலிசியில வாங்கிட்டாங்க, டெபாசிட் வாங்கினாங்களே. அது மாதிரி ஒரு பெரிய பாலிசி பண்ணிட்டாலே நம்மள எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரெகக்னைசேஷன். இன்னொன்னு வருமானம். ஒரு பாலிசியில எனக்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க நிறைய அலைய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அதை விட பிரெஞ்ச் பெனிஃபிட்டா நிறைய கிடைக்கும். காம்படிஷன்ல நீங்க வெளியில போகலாம், அல்லது கேஷ் அவார்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கலாம். சோ சின்ன பாலிசியில நீங்க 10 பாலிசி செஞ்சு அதுல ஒண்ணுமே கிடைக்காம போயிடலாம். ஆனா ஒரே பாலிசியில எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சார் ஏன் சார் நான் பெரிய கஸ்டமரை சின்ன கஸ்டமரை நீங்க ஒமிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பெரிய கஸ்டமர்கிட்ட போகும்போது அந்த டிரைவரை தான் நீங்க முதல்ல பார்க்கணும். டிரைவர் தான் ரொம்ப நேரம் ஃப்ரீயா உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு ஆடி கார்ல ஒரு மனுஷன் வேலைக்கு போவாரு அந்த ஓனரு. ஆனா அந்த ஆடி காரை பயன்படுத்துறது எவ்வளவுனா 20 நிமிஷம் தான் அவரும் பயன்படுத்துவாரு. காலையில இருந்து வீட்டுல எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல ஆடி காரை விட்டுட்டு அவர் உட்காந்துருப்பாரு, ஒரு சீட்ல உட்காந்துருப்பாரு, வேலையை பார்ப்பாரு. நைட்டு மறுபடியும் 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. மிச்ச நேரம் பூரா யார் சார் யூஸ் பண்ணுவான்? அந்த டிரைவர். நீங்க யார்கிட்ட போய் கேதரிங் பண்ணணும்னா அந்த டிரைவர்கிட்ட தான் போய் கேதர் பண்ணணும். இவர் என்னென்ன விருப்பம் இருக்கு, இவர் எங்கெல்லாம் விளையாட போவாரு, எந்த சாமி அவருக்கு பிடிக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுனீங்கன்னா அவர் அழகா சொல்லுவாரு. அவர்கிட்டயும் நீங்க பாலிசி வாங்கிட்டு வரலாம். அப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளை நோக்கி அதுவே இழுத்து கொண்டு வந்துடும். அதுதான் சார் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பாலிசி வாங்க போறோம்னு நினைச்சு எப்பயுமே போக வேண்டாம். பாலிசி கொடுக்க போறோம்னு நினைச்சே போங்க. பாலிசி கொடுக்கிறது அதுதான் பெரிய சவால். பாலிசி வாங்குறது சவால் இல்ல. பாலிசி வாங்குறதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. 5 லட்சம் ரூபாய் பாலிசி கேட்டு போறீங்க, இந்தங்க சார் 2 லட்சம் ரூபாய் மினிமம் பாலிசி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாலிசி கொடுக்கறது அப்படின்னா நம்ம பார்த்து கொடுக்கறது தான். வாங்குறதுன்னா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு 2 லட்சம் வாங்கிக்கலாம், 5 லட்சம் வாங்கிக்கலாம், 4 லட்சம் வாங்கிக்கலாம். ஆனா பாலிசி கொடுக்கறது நீங்க பார்த்து முடிவு பண்றதா இருக்கும். அப்ப நம்மளுடைய கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு, அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவங்க பார்த்து எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. எனக்கு 1 கோடிக்கு போதும் சார், 2 கோடிக்கு போதும் சார், 5 கோடிக்கு போதும்னு சொல்ல மாட்டாரு. அது எல்லாமே தீர்மானிக்கிறது நம்ம தான். அப்ப நம்ம ப்ரொஃபஷனலா மாறணும். ப்ரொஃபஷனல்னா யாருன்னா சார், ப்ரொஃபஷனல்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், இவங்கெல்லாம் ஏன் ப்ரொஃபஷனல் சொல்றோம் அப்படின்னா அவங்க டைம் சார்ந்து தாழ்ந்து தரம் அதிகமா நிக்கிறாங்க இல்லையா. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்ல டாக்டர் இருக்காரா? இல்ல. ஒரு லாயர் வந்து ரிட்டையர்மெண்ட் இருப்பாரா? இல்ல. ஆனா ஒரு என்ஜினியர் வந்து ரிட்டையர்மெண்ட் இருப்பாரா? இல்ல. ஏன்னா அவங்க சர்வீஸ வந்து கொடுக்கலாம் எப்ப வேணாலும், அவங்களுடைய வேல்யூஸை கொடுக்கலாம். அதே மாதிரிதான் சார் எல்ஐசி ஏஜென்ட்டும் ஃபீல்டுல போய் நின்று கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அட்வைஸை நீங்க கொடுக்கும் போது அவங்க உங்களை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிடுவாங்க. நீங்க பெரிய பாலிசி ஒரு பாலிசி வாங்கிட்டீங்கனாலும் நீங்க ப்ரொஃபஷனல் ஏஜென்டா மாறிடுவீங்க. ப்ரொஃபஷனல் ஏஜென்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு முக்கியமான வருமானம் வந்து ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். யாரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட் அப்படின்னா மினிமம் மந்த்லி ரெனிவல் இன்கம் 1 lakh வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் தான் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட். அப்ப 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா எவ்வளவு பாலிசியில வாங்குறத விட எவ்வளவு பாலிசி வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கு. சார் நெட் இருக்கா சார்? கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. கேக்குதா? ஆனந்த கிருஷ்ணன் நீங்க எதுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சார்? ரஞ்சித் ஒரு நிமிஷம். ஆனந்த கிருஷ்ணன் சார் நீங்க எதுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க ஸ்கிரீனை? ஓகே ஓகே. ஷேரிங் இருக்கா? ஸ்கிரீன் ஷேரிங் இருக்கா? சார் இப்ப மேக்சிமம் நான் முடிக்கிறேன். எனக்கு டைம் இல்லை, அந்த 9 மணி ஆக போகுது. இப்ப நான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். கேட்கும் போது நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆனா இப்ப நான் முடிக்கிறதுக்கு வந்துடுறேன். இப்ப நம்மளுடைய பாலிசி ஹோல்டரை நான் இன்னமும் உங்களுக்கு வந்து எல்ஐசி பாலிசி எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியே தரல.
கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு டைம் பத்தாது. இதுவும் இந்த இந்த வே டு ஜூமும் எனக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு 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 டைம் கொடுக்கும்போது அதை நான் இன்னும் அழகா எழுதி காட்டும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து ஸ்லைடு கொண்டு வந்தேன், அதவே என்னால போட்டுட்டு உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்றேன் அப்படின்னா, சொல்லுங்க செல்வம். ஸ்லைடு எத்தனை இருக்கு? ஸ்லைடு ஒரு 8 இருக்கு. சரி, ஸ்லைடு மட்டும் ஓட்டி மட்டும் விட்டுருங்க. ஓட்டி விட்டுறேன் கடைசியா. ஆமா, ஓட்டி பாருங்களேன். நான் சொன்னதுதான் வரும் மேக்சிமம், அதுலதான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஒருத்தட்ட போய் நீங்க பேசும்போது, சார் ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 75 80 இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் டைப்பா சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு 28,000 நாள் சார். எப்படி சொல்லணும்? ஒரு 28,000 நாள் அப்படின்னா ஒரு 76 வயசு சார். அப்ப 76 வயசுல 20 வருஷம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எஜுகேஷனுக்கு, சைல்ட் லைஃப் இதுல போயிடும் சார். 20 to 40 அப்படி ஒரு வயசு இருக்கு சார். அதுலதான் சார் அவருடைய சின்ன சின்ன ட்ரீம் எல்லாம் அவர் அடைவாரு. கார் வாங்குவாரு, வீடு கட்டுவாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தைகளை படிக்க வைக்க ஆரம்பிப்பாரு, இதெல்லாம். அப்ப அவரு கூட பெருசா அது எதுவுமே இன்சூரன்ஸ் பத்தின கான்செப்டே வராது சார். ஆனா அந்த 40 to 60 வரும்போது தான் சார் அவர் யோசிப்பாரு, ஆகா நம்ம ஏதாவது சேர்த்து வச்சாதான் அந்த மிச்சம் உள்ள 14 வருஷம் இருக்கு பாருங்க, இந்த 14,000 நாள் இந்த மாதிரி நாள் கணக்குல பேசணும் சார். நான் பாலிசி பேசும்போதே டெய்லி பேஸ்ல தான் சார் பேசுவேன். சார் 8,000 ரூபாய் சார் ஒரு மாசத்துக்கு, அதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணுமா? என்னுடைய வருமானமே அப்படித்தான் சார். என்னுடைய எய்ம் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு தான் சார் நான் ஆரம்பிச்சேன். என்னுடைய ஏஜென்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மீட்டிங்ல சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சாங்க சார் அன்னைக்கு. அப்ப மாசம் 30,000 ரூபாய். ரஞ்சித், என்னடா நீ 1,500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்க? சார் அசிஸ்டண்டா இருந்தேன். அப்ப நான் 1000 ரூபான்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. ஒரு மாசம் சம்பளமே உனக்கு அவ்வளவுதான், ஆனா நீ 1000 ரூபாய் கேட்கிற அப்படின்னாங்க. 1000 ரூபாய் டக்குன்னு கடந்துட்டேன். அதுக்கப்புறம் 2000 சொன்னேன். அதுக்கப்புறம் 3,333 ரூபாய் சொன்னேன். இப்ப சொல்லவே மாட்டேன் உங்ககிட்டையும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது கடன்னு ஓடி போயிடும். இப்ப 3,333 ரூபாய்னா எவ்வளவுனா 1,00,000 ரூபாய் தான். இது அவங்ககிட்ட சொல்லணும். சார் டெய்லியும் ஒரு கடைக்காரட்ட போறீங்க, சார் டெய்லி 150 ரூபாய் எடுத்து வைங்க. என்னப்பா டெய்லி 150 ரூபாய்? அவருக்கு அது சாதாரணமா போயிடும். ஏன்னா அவர் தவணை கட்டுவாரு. அந்த மாதிரி நான் கடைக்காரங்களை மட்டும்தான் சொல்றேன், HNI சொல்லல. இதேதான் நீங்க பெரிய கஸ்டமர்ட்டையும் நீங்க பேசுற வேர்டுகளை கொஞ்சம் அவருக்கு புரியும்படியாகவும் ஈஸியாகவும் கம்யூனிகேட் பண்ண பழகணும். அதுக்கு நீங்க உங்களுடைய செல்ஃபை மாத்திக்கிறணும். நீங்க எல்லா ஏஜென்ட்ஸ் பேசுறது மாதிரியும் பேச வேண்டாம். ஒரு பாலிசி கொடுங்க சார், இந்த ஜீவன் உமங்க பெரிய நல்ல பாலிசி சார், எங்க ஏஜென்ட் வந்து ஒருத்தர் 1 கோடிக்கு பாலிசி எடுத்திருக்காரு சார், நீங்களும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம கஸ்டமருக்கு நீங்க என்ன தேவையோ அவங்களுக்கான விஷயங்களை நீங்க போட அவங்களே உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிடுவாங்க சார். அதே மாதிரி அந்த 76 வயசுல 40 to 60 வந்து பென்ஷனுக்குன்னு அவங்களை எடுத்து வச்சா எவ்வளவு பென்ஷன் வேணும்னு அவங்ககிட்டே சொல்லுங்க. அவங்களுக்கே அதை சொல்ல தெரியாது. நான் சொன்னது மாதிரிதான், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னாலும் தெரியாது, எவ்வளவு பென்ஷன் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் கால்குலேட் பண்ண தெரியாது. அப்பதான் உங்களை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அழகா கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்க. சார் மாசம் இன்னைக்கே உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வருது சார் செலவு, 20 வருஷம் கழிச்சு 8% இன்ஃபிளேஷன்ல இவ்வளவு வரும் சார் சொல்லி பழகணும். அப்ப இன்ஃபிளேஷன் பேச தெரிஞ்சிருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் பேச தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியத்தான் உங்களால ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டா மாற முடியும். இப்ப கேஷ் வச்சு தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 100 கோடிக்கு சொத்து இருக்கிறத விட வருஷத்துக்கு 5 கோடி எனக்கு இன்கம் வந்துகிட்டு இருந்தா மட்டும்தான் சார் அவர் தான் சார் கேஷ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 100 கோடியை மெயின்டைன் பண்றதுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? இப்ப கொஸ்டின் ஆன்சர் கேளுங்க. ஒரு சின்ன கதையோட முடிச்சிடுறேன். எப்படின்னா, ஒரு எறும்பு ஒரு புறா இது ரெண்டும் பேசிட்டு இருந்துச்சான். நான் வந்து இந்த மலையோட உச்சியில நான் ஏறணும், 2 பேருமே ஏறிடுவோம், யார் ஃபர்ஸ்டா வருவோம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா புறா என்ன செஞ்சிருச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ண அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலயே மலையில அது தெரியுமே நம்மளுக்கு, அது பறவை வேகமா ஏறி போய் உச்சியில அடைஞ்சிருச்சு. எறும்பு ஆனா மிக மெதுவா ஏறி வந்துருச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா அந்த இடத்த அது ரீச் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமானா, தொடர்ந்து முயற்சி பண்றது. இந்த HNI பாலிசியும் அதே மாதிரிதான்.
நீங்க தொடர்ந்து ஊற 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 அந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமரும் உங்களுடைய குட்வில்லையும் வச்சு வச்சு அவர் உங்களை நம்பி உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த புறாவே யோசிச்சுட்டான், ஆகா நம்மளை விட இவன் தான் கெட்டிக்காரன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நகண்டு வந்தாலும் அவனுடைய நேர்மையும் தொடர் விடாமுயற்சியும் கரெக்டா செஞ்சுட்டான். ஆனா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு சிந்தனை இல்லாம நம்ம வாடு சுத்திக்கிட்டு திரியிறோம். அந்த எறும்பு மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ ரஞ்சித். சும்மா அப்படியே ரேம் மாதிரி மண்டேல அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்குல்ல. ஸோ ப்ராக்டிக்கலாக நல்லா அருமையாக பேசினீங்க. அதுக்கு வந்து எறும்பு மாதிரி எல்லாரும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துடாதீங்க, அப்புறம் எம்டிஆர்டி மந்த் முடிஞ்சிடும். அவர் சொன்னாட்டு அப்படி சின்ன சின்ன பாலிசி பண்ணலாம். என்ன எந்த கஸ்டமரை அட்டாக் பண்ணணுமோ அதுக்கு எறும்பா இருக்கணும், என்ன எப்போ குயிக்காக பண்ணணுமோ அதுக்கு கழுகா இருக்கணும். கரெக்டா? எனிவே நல்லா பண்ணீங்க. எக்ஸலன்ட். நவ் இட்ஸ் எ கொஸ்டின் ஆன்சர் டைம். பி ப்ரிசைஸ், பி ஸ்வீட் அண்ட் ஷார்ட். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும். சார் குயிக்காக ஆன்சர் பண்ணுவார், நம்ம முடிச்சுக்கலாம். எஸ், 1 by 1. சோமநாதன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சாமநாதன் சார் அன்மியூட் பண்ணுங்க. ரஞ்சித் சார், குட் ஈவினிங் சார். சார் சூப்பர் சார், கலக்கிட்டீங்க சார். மழை பெஞ்சு எங்க இதுல நின்று இருக்கு சார். இப்பதான் கரெக்டா சூப்பரா பேசுறீங்க சார். அதாவது ஏஜென்ட்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறாங்க, பொதுவாகவே இவன் எல்ஐசியை பத்தி தான் பேசுவான், வீட்டுக்கு வந்துட்டான் விடமாட்டான், ஏதாவது எல்ஐசியை போட்டுடுவான்றத மாத்தி இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் வரும்ன்றத சூப்பரா விளக்கி சொன்னீங்க. நாம எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீட்டுக்கும் போனாலே எங்க போனாலும் கடைசியா அந்த எல்ஐசியை பத்தி பேசிடுறோம். நம்ம அதை பேசாம நீங்க சொல்ற மாதிரி டாபிக்கை வந்து கொஞ்சமா பேசி அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமையெல்லாம் விசாரிச்சு நம்ம கரெக்டா பண்ணாக்கா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க எல்ஐசி நம்ம கிட்ட வருவாங்க என்றத கரெக்டா புரிய வச்சிங்க சார். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார். சார் ஒரு கேலக்ஸி கிளப் மெம்பர் சார், கண்டினியூஸ் 25 years NDRT சார். அவரு இஸ் ஃப்ரம் பெங்களூர். எஸ் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரஞ்சித் சார், கடைசி வரல அட்டன் பண்றதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். 8 மணிக்கு தான் உள்ள வந்தேன். ஆனா திறந்த உடனே ஓபன் பண்ண உடனே அதாவது மடை திறந்த வெள்ளம் போல வந்து உங்களோட வந்து இது வந்து போயிட்டே இருந்தது. அதாவது ஒரு த்ரில்லிங்கான படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனா அது வந்து அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. இது வாழ்க்கைக்கு முகவரோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பை நீங்க வந்து உருவாக்கி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? என்னதான் சர்வீஸ் இருந்தாலும் வந்து என்ன அட்டன் பண்ணணுமோ அதையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா வந்து தெளிவா நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க நாங்க பயன்படுத்திக்கிறோம். ரொம்ப நன்றி. கொஸ்டின் கேளுங்க சார். கொஸ்டின் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் கேக்குற மாதிரி நடத்தலையாப்பா நீ அழகா சொல்லி புரியுற மாதிரி நடந்திருக்க சார். நான் ஸ்லைடு கொண்டு வரல, போர்டு இல்ல, எனக்கு எதுவுமே நிறைய பேரு சார்ட்டிங்ல போட்டிருந்தாங்க HNI என்னன்னு, HNI டெஃபினிஷன் என்னன்னு. ஒன்றும் இல்லை, HNIனா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹை நெட்வொர்த்னா இன்கம் பேஸ்டு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆஸ் பர் டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் $10 million சொல்றாங்க, விச் இஸ் க்ளோஸ் டு 9 crores CTC. am I right சார்? ஸோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்கிறதுனா ஒரு டெஃபினிஷன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல HNIனா 9 crores per annum சேலரி இருக்கணும். இன்கம், நாட் சேலரி, எனி இன்கம். அதில் அசட்ஸ் லயபிலிட்டிஸை கழிச்சுட்டு லிக்விட், அவர் சொன்னார் பாருங்க, லிக்விட் கேஷ், அந்த ஒரு லிக்விட் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் தான் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அப்படின்னா தான் பாலிசி கொடுக்க முடியும் ஃபினான்ஷியல் ரேட்டிங் வர்றப்போ. அப்கோர்ஸ் சாரோட சப்ஜெக்ட்டுக்கு நான் நுழையக்கூடாது. 2-3 ஸ்டார்டிங்ல போட்டீங்க, அதனால ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஐ எம் நாட் பிக் ஏஜென்ட். பட் இருந்தாலும் சார் டெஃபினிஷன்ங்கிறத நான் சொல்லணுங்கிறனால சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் HNI ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிடுவோம். அந்த HNIனா என்ன டெஃபினிஷன், தட் இன்கம் பேஸ்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரிய ஃபிஷ்ஷுன்னு நான் அதுக்கு தான் காலையில் கூட போட்டிருந்தேன். பெரிய மீனை எப்படி பிடிக்கணும், அதுக்கு தான் அவர் சொன்ன மாதிரி 6 மாதம் ஆகும் 9 மாதம் ஆகும்னு சொன்னார். ரைட்டா?
ஸோ அதுதான். எனிவே வேற கேள்வி இருந்தா நீங்க சாப்பிட்டு கேட்கலாம். நான் ஏன் ஒவ்வொரு டாபிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கேன்னா நீங்க தேடணுன்றதுக்காண்டி தான். கஸ்டமருக்கு இதே தான் செய்வேன். அவரை வந்து அந்த ஈகர்னஸை கொண்டு வரணும் அவரு. அப்ப நம்ம ஃபுல்லா எல்லாமே சொல்லிடவே கூடாது. அவருக்கு ஹெச்என்ஐனா ஹெச்என்ஐ மட்டும், பாண்டு கோல்டு பாண்டுனா கோல்டு பாண்டை மட்டும் தான் லைட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ரியல் எஸ்டேட் ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈக்விட்டிக்கு போயிடணும். நீங்க அவரை வந்து டச் மட்டும் தான் பண்ணிட்டு போகணும். அப்பதான் உங்களை வந்து அவர் தேடுவார். அவர் உங்களுடைய விஷயங்களை அசை போடுவார். அசை போட போடத்தான் நம்மளுடைய மதிப்பு கூடும் அவங்ககிட்ட. ரஞ்சித் சார், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் சார். வந்து சாருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்னொரு நாள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ரசவன் சார், ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபீட்பேக் சொல்லணும். பட் யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால டைம் 2 நிமிஷம் இருக்கு, அப்புறம் நன்றி வரை வரணும். ஆக்சுவலா வந்து ரஞ்சித் சார் வந்து என்னுடைய டீமுக்கு வந்து 2 தடவை எடுத்திருக்காரு. எல்லாமே ஆஃப்லைன் மீட்டிங் தான். கொடைக்கானல ஒரு தடவை எடுத்தாரு, ஆஃபீஸ் எடுத்தாரு. இன்னொரு பெரிய விஷயம், மதுரை டிவிஷன் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் சுதாகரன், கேலக்ஸி, டிஓடி, எம்டிஆர்டி ஏஜென்ட், ஆனந்த் பாபு, சந்திரசேகர், பெரிய பெரிய முகவர்களை உருவாக்கி ட்ரெயினப் கொடுத்தது எல்லாமே ரஞ்சித் தான். அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ட்ரெயினர் கொடுத்தது. ஏன்னா அவருடைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பொன்னைன்னு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் அப்படியே படிப்படியாக வந்தது. ஸோ அதனால வந்து பெரிய ஏஜென்ட்ஸை வந்து எப்படி பண்ண சொன்னா இல்லையா, 100 கோடி ரூபாய் கொட்டேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எய்ம் வரணும்னு சொல்லி. ஸோ பெருசா திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதனால வந்து இவருடைய பயிற்சி வகுப்பு வந்து ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்காரு, இது ஆன்லைன் வந்திருக்காரு. ஸோ உண்மையாவே நல்லா இருந்தது. அதனால வந்து அசோக் சார் கேட்ட மாதிரி வந்து ஆஃப்லைன் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்துவோம் சார். சார் ராஜகோபால் சார், வேற யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா நம்ம ஓகே, ரைட். விஜயா மேடம், Any feedback? Okay. Now it's a time for vote of thanks. I would now request our COT member, Mrs. Vijaya Madam, to render a vote of thanks. Madam? Thank you, sir. அனைத்து சிஓடி உறுப்பினர்கள் சார்பாகவும் நமது குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றி உரை வழங்க வந்துள்ளேன். ரஞ்சித் சார், நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட்ல வந்து ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க இருக்க யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் மாதிரி இல்லை. நீங்க பேசுறது எல்லாமே அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் தயக்கம் தான். அந்த தயக்கத்தை தகர்த்துட்டோம்னா எல்லாமே வெற்றி பெற்ற மாதிரி தான் ஆயிடும். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அருமையா இருந்தது. பணம் தான் பணம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹெச்என்ஐ கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எல்லா விதத்தையும் அவ்வளவு அருமையா சின்ன சின்ன ஒரு மைனூட்டியான விஷயத்தெல்லாம் கூட அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நீங்க பேசும்போது டெய்லி பேசிஸ்ல பேசுனீங்கன்னா அது ஒரு சின்ன கஸ்டமரா இருந்தா கூட அந்த டெய்லி பேசும் போது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நானும் அது தெரிஞ்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது டெய்லி ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு போடும்போது நிறைய பாலிசி வைஸ் வந்திருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே அருமையா இருந்தது. எங்களுக்காக இன்னொரு கிளாஸ் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுட்டு ரஞ்சித் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி உங்கள் டயத்துக்கு. நல்லா அருமையாக இருந்தது. ஐ திங்க் உங்களோட இதனால எங்கள் இதில் டிசம்பருக்குள்ளே நிறைய எம்டிஆர்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் எம்டிஆர்டி ப்ரொடியூஸ் பண்ணால் கூட உங்கள் கையால் உங்கள் ஃப்ரம் யுவர் கோல்டன் ஹேண்ட்ஸ் யூ ஷுட் கிவ் ப்ரைஸஸ் டு தம் when we do our offline meeting, for which I will invite you as a trainer and speaker. Anyway, thank you so much. So another 1 hour YouTube recorded will be uploaded, so everybody can see. Thank you so much, sir. We will see. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Good night to everybody. Thank you.